சூப்பர், எக்ஸலண்ட், வெல்கம். வணக்கம், வணக்கம். நன்றி. தேங்க் யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். கொஞ்ச நாளா பிரியாக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். இந்த மனவளக்கலைன்னு ஒரு புக் இருக்குங்க பிரியா. இது ம்ஹ்ம். வேதாத்ரி மகரிஷி எழுதுனது. ஆ ஒரு ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆ என்னோட குரு அங்கிள் விஸ்வநாதன் அவங்களோட டிசைபிள் இன்னொருத்தருங்க இருக்காங்க. அவங்கள ம்ஹ்ம். "நீ சதீஷுக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்னு" சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஷி இஸ் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். கீதா கார்த்திகேயன் பேரு அவங்க பேரு. அவங்க ஒரு சரி. ரிட்டயர்ட் ஹெட் மாஸ்டர். அவங்க ம்ஹ்ம். நெறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அ ட டூயிங் ரெய்கி பிராக்டிஸ் டீச் பண்றாங்க. யோகா சொல்லி தர்றாங்க. அட் த ஏஜ் ஆஃப் ஓ! 60. நைஸ். வெரி, வெரி எனர்ஜெட்டிக். ஓகே. ஸோ அவங்க தான் எனக்கு ம். இந்த புக் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. மனவளக்கலை. ஸோ இந்த ம். புக் படிக்க ஆரம்பிச்சதுல லாஸ்ட் ஒரு 2, 3 மந்த்ஸா நம்ம எல்லாத்துக்கும் இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு செஷன்லயும் ம்ஹ்ம். வாழ்க வளமுடன் யூஸ் பண்றோம். நைஸ். ம். சரி, அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இது வாழ்க வளமுடனே ஆரம்பிச்சுடுங்க அப்போ. ஆமா. அதான் வாழ்க வளமுடன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அது டிஃபால்ட்டா வந்துரும். ஸோ தேங்க் யூ ஸோ ம். மச் எவ்ரிஒன் ஃபார் ஜாயினிங். இன்னைக்கு சண்டே ஈவினிங். இன்னும் மக்கள் ஜாயின் பண்ணுவாங்க. மேபி ஒரு 2, 3 மினிட்ஸ் ம். ஆகும்னு நினைக்கிறேன். வில் வெயிட். ஒவ்வொருத்தர் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வர்றாங்க. தேங்க் யூ ஸோ மச். சண்டே ஈவினிங் எனக்கு தெரியும். ஃபேமிலி கமிட்மெண்ட், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது. அதுலயும் இவங்க டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றது? வீக் டேஸ்லாம் நீங்க ஒர்க் போயிடுறீங்க. உங்கள பிடிக்கணும்னா சண்டே தான் நாங்க பிடிக்க முடியும். ஸோ அதனால தான் சண்டே வச்சிருக்கோம். ஒரு 1 ஹவர் வீக் ஒவ்வொரு வீக்லயும் ஒரு 1 ஹவர் உங்களோட குரோத், பெர்சனல் டெவலப்மென்ட்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு இருக்கிற நேரமில்லாத காலகட்டத்துல இந்த 1 மணி நேரம் நம்மளோட டெவலப்மென்ட்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ என்னோட இந்த செஷன் அஃபிஷியலா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் எவ்ரிஒன். உங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் பிஃபோர் நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க யாரெல்லாம் வீட்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கீங்களோ, யூ கம் ஆன் வீடியோ. வீடியோல நீங்க உங்களோட பார்த்து பேசுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா எங்களோட கம்யூனிகேஷன் அதுக்கு தகுந்த மாரி மாத்திக்குவோம். சரிங்களா? ஸோ நான் கேட்க விரும்பக்கூடிய கேள்வி என்னன்னா, வாழ்க வளமுடன் சொல்றோம். அதுல வளம்னு ஒரு வேர்ட் இருக்கு. ஸோ உங்களோட மீனிங்ல, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல வளமான வாழ்க்கை அப்படின்னா என்ன என்ன எதை உங்களுக்கு குறிக்குது? எனக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். எனக்கு நெறைய நேரம், நெறைய சுதந்திரம் எனக்கு இருந்ததுன்னா, அது எனக்கு ஒரு வளமான வாழ்க்கை மாரி ஃபீல் பண்ணுது. அதே மாரி ம். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஃபனிஷன் மாறும். ஒருத்தருக்கு பணம் நெறைய தேவைப்படும். ஒருத்தருக்கு ஆரோக்கியம் தேவைப்படும். ஒருத்தருக்கு காரு, பங்களா பிளஸ் அதர் ஃபெசிலிட்டீஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ வளமான வாழ்க்கைன்னா உங்களோட டெஃபினிஷன்ல, ஒவ்வொருத்தரோட டெஃபினிஷன்ல என்ன அப்படிங்கிறது ஒரே வேர்ட்ல சாட் பாக்ஸ்ல கீழ போடுங்க. வணக்கம் எவ்ரிஒன். சாட் பாக்ஸ்ல போடலாம். நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஸோ எனக்கு நான் போடுறது என்னன்னா, ஹோலிஸ்டிக் குரோத். சண்முகப்பிரியா ஹோலிஸ்டிக் குரோத் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விதமான ஆங்கிள்லயும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது தான் வளமான வாழ்க்கைன்னு சண்முகப்பிரியா சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நினைச்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை டிசைன் பண்ண முடியும். அன்பும் Interact. ஆரோக்கியமும் நிறைந்திருக்க வேண்டும். அன்பும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்க வேண்டும். பிரமாதம் மேம். சூப்பர். தேங்க்யூ. ஃப்ரீடம் டு ஹெல்ப் அதர்ஸ் வித்தவுட் செகண்ட் தாட். அமேசிங் சார். சூப்பர். ஃபென்டாஸ்டிக். பியூட்டிஃபுல். ஒரு யா வெரி பியூட்டிஃபுல். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு செகண்ட் தாட் இல்லாம உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. சூப்பர் சார். வெரி குட். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? கீப் தம் கமிங். ஹெல்த்தி நிம்மதி லைஃப். அண்ட் ஹெல்தி லைஃப் சொல்றாங்க. நிம்மதி அண்ட் பீஸ் ஆஃப் லைஃப். நிறைய பேத்துக்கு நிம்மதி தேவைப்படுது. பீஸ் ஆஃப் லைஃப். உன்னே ஒரு சிலர் நிறைய பேத்துக்கு ரீசெண்டா நான் கேட்டு வரேன் பிரியா. நிறைய பேத்துக்கு ம். தூக்கம் கிடைக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் கண்டிப்பா. பேசிக் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் தூக்கம் வேணும். தூக்கம் இல்லைன்னா அது கண்டிப்பா. எப்படி லைஃப் இருக்கும்? ஒரு ஒரு நல்ல தூக்கம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை கூட ஒரு பெரிய வளம் தான் நம்ம வாழ்க்கையில் இல்லைங்களா? டெஃபினட்டா. ஸ்லீப் ஒரு லக்ஸுரி ஆயிடுச்சு இப்பல்லாம். அதான் அதான். சரி, சூப்பர். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். இப்போ என்னோட ஒரு சின்ன இது சொல்றேன். ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்றேன். ஸ்டோரி கிடையாது. ஜஸ்ட் வாட் எவர் ஐ எம் கோயிங் த்ரூ. என்னோட ஃபீலிங் எங்கெல்லாம் சொல்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன். சாதாரண ஒரு சின்ன கிராமம், ஏழை விவசாய குடும்பம், பெருசா வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது.
ஸோ சின்ன வயசுல நான் அந்த கிராமத்துல வளரும்போது எனக்கு வந்து நிறைய நேரம் இருந்தது, நல்ல ஆரோக்கியம் இருந்தது. ஆனா வந்து என்கிட்ட பணம் இல்ல. அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, விவசாயத்துல இருந்தனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்ல. சாதாரணமா ஒரு இடத்துக்கு போனா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து எல்லாம் போற மாதிரி இருந்தது நிலைமை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மிடில் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜாப் கரியர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பணம் வர ஆரம்பிச்சிச்சு லைஃப்ல. பணம் வர ஆரம்பிச்சிச்சு. ஹெல்த் ஓகே நல்லா தான் இருந்தது. ஆனா என்னாச்சுன்னா பிஸி கார்ப்பரேட் லைஃப்ல இறங்குனதுனால நேரம் இல்லாம போயிடுச்சு. எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வீக்கெண்டுக்காக வாழ வேண்டிய ஒரு நிலைமை. பிளஸ் ஈவினிங் காலையில காலையில 8:30 9 மணிக்கு போனோம்னா நைட் 9 மணி. ஆனா இப்ப இருக்கிற கார்ப்பரேட் செட்டப்ல இன்னும் மோசமாயிட்டு தான் போகுது. ஸோ அந்த நேரம் இல்லாம போயிடுச்சு. அது இல்லாம நான் என்னோட நிறுவனத்துல, என்னோட ஆர்கனைசேஷன்ல நான் பார்த்தது என்னன்னா, எனக்கு மேல இருக்கிறவங்க, எனக்கு வந்து ஒரு 40 வயசு ஆனப்போ நான் என்னாச்சுன்னா, ஒரு 55 50 வயசுல இருக்கிறவங்க நெறைய பேர் வந்து நெறைய இல்னஸஸ் வர்றது பார்த்தேன். ஹார்ட் அட்டாக்கு, கேன்சரு, பயங்கர கொடிய கொடிய நோய்கள்லாம் வர்றது பார்த்தேன். 60 வயசு ரிட்டயர்மென்ட்டே கம்ப்ளீட் ஆகல. அதுக்கு முன்னாடி எத்தன பேர்த்துக்கு இவ்ளோ டிசீசஸ் வருது அப்படின்னு யோசிச்சேன். ஐயய்யோ! நானும் இத தொடர்ந்தேன்னா எனக்கும் இந்த மாரி ஒரு டிசீஸ் ஏதாவது வந்து தொத்திக்கிச்சுன்னா, நான் கஷ்டப்பட்டு 60 வயசு வரைக்கும் சம்பாரிச்சு, நான் என்ன பண்ண போறேன்? என்கிட்ட ஆரோக்கியம் இல்லைன்னா, நான் ஹெல்த் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு வந்து ஒரு நெருடல குடுத்துச்சு. அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுல ஆல்மோஸ்ட் 3, 4 இயர்ஸ் ப்ராசஸ் பண்ணி தான், சரி இத வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி ஒரு ஒரு மனுஷனால அட் அ டைம்ல ஒரு நல்ல ஹெல்த், நல்ல எல்லா விதமான வளங்கள், செல்வங்கள், பிளஸ் நேரம், சுதந்திரம் எல்லாமே ஒரே டைம்ல என்ஜாய் பண்றது எப்படி? ஏதா ஒரு விஷயத்துல அடி வாங்குது நெறைய மக்களுக்கு. ஏதோ எல்லாத்தையும் ஒரு டைம்ல நம்ம எப்படி என்ஜாய் பண்றது? அப்படிங்கிறத பத்தி யோசிச்சேன். அதுக்கு உண்டான ரிசர்ச் எல்லாம் பண்ணி தான் இந்த மாரி மாற்றம் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சோம். பிளஸ் இப்போ வந்து நான் இன்னும் அடையல. நான் எங்க போக விரும்புனேனோ இன்னும் அடையல. நானும் அந்த ஜர்னில போயிட்டு தான் இருக்கேன். ஆனா தெரியுது. பிரகாசமா தெரியுது. லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு புள்ளி வெளிச்சம் தெரியுது. அத புடிச்சு மெதுவா நடந்து போகணும். ஸோ இந்த பாதையில நம்ம போகும்போது, சரி நம்ம கத்துக்கிட்டத, நம்ம என்ன லேர்ன் பண்ணத, ஏன்னா எனக்கு நெறைய டைம் இருக்கு இந்த காலகட்டத்துல. ஒரே நிமிஷம். எனக்கு வந்து நெறைய டைம் இருக்கு. நான் வந்து இந்த மாரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன். பெட்டர் நெவர் ஸ்டாப்ஸ் ரீசென்ட்டா வாங்குனது. இது வந்து ஜோ டிஸ்பென்சா பிகமிங் சூப்பர் நேச்சுரல். இதுல இருந்து தான் நான் வாக்கிங் மெடிடேஷன் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி புக்ஸ் எல்லாம் ஆமா. படிச்சு உங்களுக்கு எப்படி உங்களோட லைஃப் பெட்டர் ஆக்க முடியும் அப்படிங்கிறதுல ஃபுல்லி கமிட்டட், ஃபுல்லி டெடிகேட்டடா நான் இருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து பிரியா மாரி ஆட்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மிஷன்ல. ஸோ பிரியாவை ஜஸ்ட் நெறைய பேத்துக்கு தெரியும். ஆனா ஒரு சிலவங்க புதுசா மாற்றம்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு பிரியாவை பத்தி தெரியாது. பிரியா வந்து நெதர்லாண்ட்ஸ்ல இருக்காங்க. நேட்டிவ் ஆஃப் சென்னை. அவங்களோட இன்ட்ரடக்ஷன் வந்து ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அவங்களே குடுப்பாங்க. ஸோ ஐ வில் ஹேண்ட் ஓவர் வித் திஸ் ஷார்ட் கான்டெக்ஸ்ட். இதுதான் நான் ஐ வாண்டட் டு ஷேர். ஸோ இன்னைக்கு வந்து இட் இஸ் பாசிபிள். எல்லாருக்கும், நம்ம எல்லோருக்கும் 100% பாசிபிள். வளமான வாழ்க்கை எனி ஏஜ்ல. நீங்க எந்த வயசு இருந்தாலும் பரவாயில்ல. எனி ஏஜ் யூ கேன் ஸ்டார்ட். இதிலிருந்து நம்மளோட கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம வந்து வளமான வாழ்க்கை வாழணும்னு முடிவு செஞ்சோம்னா, இட் இஸ் பாசிபிள். யூ ஹவ் டேக்கன் தட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னைக்கு வந்து அந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிறது வந்து யூ ஹவ் டேக்கன் தட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பிக் கங்ராச்சுலேஷன்ஸ். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். With this few thoughts, I wanted to hand over to Priya for her introduction. தேங்க் யூ சதீஷ். வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன மாதிரி அதிலேயே ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாற்று மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நடுவுல கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 4, 6 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு வெக்கேஷன்ல இருந்தேன். லாஸ்ட் 3 வீக்ஸ் ஐ வாஸ் இன் சவுத் அமெரிக்கா. ஐ வென்ட் டு பெரு ஃபார் மச்சு பிக்சு. அந்த போட்டோ தான் நான் இந்த பேனர்ல கூட குடுத்திருந்தேன். ஸோ ஸ்லீப் பத்தி பேசும்போது நானும் கொஞ்சம் ஸ்லீப் டிப்ரைவ்ட் இந்த வாரம். ஏன்னா வந்து இன்னும் ஜெட் லேக் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகி ஜஸ்ட் இட்ஸ் லைக் லாஸ்ட் சண்டே தான் வந்தேன். பட் லாஸ்ட் சண்டே தான் என்னோட மாஸ்டர் கிளாஸ் இருந்தது. பட் பிகாஸ் ஆஃப் த டிராவல் ஐ குடன்ட் டூ இட். பட் தென் இந்த வாரம் டெஃபினட்டா உங்க எல்லாரும் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி திஸ் சண்டே ஐ என்ஷூர்ட் ஐ கம் ஆன் லைவ். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து அவங்க ரெக்கார்டிங் செஷன் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூஷனா அண்ட் எக்ஸாக்ட்லி இது வந்து ரொம்ப கரெக்டான டைம் ஆஃப் த இயர் ஆல்சோ. ஏன்னா நம்ம மிட் இயர்ல இருக்கோம். 2026 ஆரம்பிச்சு ஆல்ரெடி 6 மந்த்ஸ் ஆயிருக்கு. ஒரு எல்லாரும் ஒரு மோட்டிவோட ஸ்டார்ட் பண்ணிருப்போம். சரி, இப்ப 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம இப்ப எங்க இருக்கோம் இன் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், ஹெல்த், கெரியர், மணி, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்ஸ், சோஷியல் கோல்ஸ், இப்படி பல கேட்டகரியில
எந்த இடத்துல இருக்கோம், இங்க இருந்து எப்படி நம்மள வந்து டீவியேட் பண்ணி, என்ன கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு கொண்டு போலாம் அப்படின்றது தான் மெயினான இந்த கிளாஸோட பர்பஸ் ஆக்சுவலி. இன்னைக்கு மோர் தென் மீ டீச்சிங் யூ, இட் இஸ் மோர் அபவுட் யூ ஆஸ்கிங் மீ கொஸ்டின்ஸ். ஏன்னா இந்த 6 மாசத்துல நீங்க ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணிருப்பீங்க, ஒரு கோலோட ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப வந்து அது எப்படி போயிட்டு இருக்கு, ஏன் சரியா போகல, என்ன பண்ணா சரியா போகும், இந்த மாதிரியான ஒரு இன்டராக்ஷன்ஸ் பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் என்னோட ஒரு எசன்ஸ் ஏன்னா ஜஸ்ட் Q&A மட்டும் பண்றதை விட கொஞ்சம் ஏதாவது ஒரு டாபிக்கோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் கம் அப் வித் மை ஓன் ப்ரிப்பரேஷன் ஆல்சோ. ஸோ நம்ம அதுவும் பண்ணுவோம். பட் இட் இஸ் மோர் அபவுட் உங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க லாஸ்ட் வீக் என்னோட செஷன் யாராவது ரெக்கார்டட் செஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின், எங்க நீங்க நினைக்கிறீங்க யூ ஆர் ஸ்டக், எங்க இருந்து யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க என்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ த செஷன் இஸ் கோயிங் டு பி வெரி இன்டராக்டிவ். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இது இன்ட்ரோடக்ஷன் சொல்ல சொன்னாரு. சில பேருக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும், நிறைய ஃபெமிலியர் நேம்ஸ் நான் பாக்குறேன் ஆல்ரெடி சேட்ல. அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து I'm based out of Chennai. 3 years இப்போ நான் நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கேன். I'm working in one of the leading corporate in Netherlands IT செக்டார்ல. பட் என்னோட மாஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்னால I've learned masters in psychology. அதுக்கப்புறம் I finished my life coaching. I'm an ICF PCC certified life coach and I'm a very spiritual person. I do Reiki, pranic healing, crystal therapy இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படி லைஃப்பை வந்து ஹோலிஸ்டிக்கா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல்வேஸ் ஐம் கண்டினியூஸ் லேர்னர். இப்போ இவர் வந்து சதீஷ் வந்து பிகமிங் சூப்பர் நேச்சுரல் ஜோ டிஸ்பென்சாவோட இது காமிச்சாரு. ஸோ செப்டம்பர் வந்து ஐம் மீட்டிங் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா இன் பர்சன் இன் சுவிட்சர்லாண்ட். ஸோ இஸ் கமிங் ஃபார் 3 days மெடிடேஷன் செஷனுக்காக. ஸோ நான் ரொம்ப லுக் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவை பர்சனலா மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மைண்ட் வேலியில உங்களுக்கு நிறைய கோச்சஸ் தெரியும். லாஸ்ட் இயர் ஆம்ஸ்டர்டம்ல நடந்த சமிட்ல மைண்ட் வேலியில நிறைய கோச்சஸ் மீட் பண்ணியிருந்தேன். என்னோட ஓன் மேனிஃபெஸ்டேஷன் டீச்சர் எல்லாம் ரொம்ப பர்சனலா மீட் பண்ணது வந்து இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ ஏன் இது நான் சொல்றேன்னா, நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு பாயிண்ட்ல நம்ம எல்லாம் கத்துக்கிட்டோம், தெரிஞ்சிருச்சு, லைஃப் இப்படி வாழ்ந்துட்டு இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி. பேசிக்கான ஒரு படிப்பு, ஒரு வேலை, அந்த வேலை மூலியமா ஒரு சம்பாத்தியம், அந்த சம்பாத்தியம் மூலியமா நம்ம ஏர்ன் பண்ண ஒரு வீடு வாசல், ஒரு வண்டி வாகனம், ஃபேமிலி இப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதோட நிக்கல நம்ம லைஃப்ல. ஏன் இந்த அபண்டன்ஸ பத்தி நம்ம இவ்வளவு இன்சிஸ்ட் பண்றோம்னா, அது வந்து பேசிக் உங்களுக்கு. அந்த சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம், அந்த பேசிக்க மீட் பண்ண உடனே நம்ம பேசிக் எல்லாம் அட்டைன் பண்ணியாச்சு, இதே லைஃப திருப்பி திருப்பி போட்டு ரிப்பீட் மோட்ல அந்த இதுல சொல்ற மாதிரி திருப்பி சொல்லு மறுக்க மறுக்க சொல்லுன்ற மாதிரி திருப்பி திருப்பி அதே லைஃப். ஓகே, இந்த வருஷம் அதே பண்றோம், அடுத்த வருஷம் அதே பண்றோம். அப்ப வந்து லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து சலிப்பு தட்டிடும். எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது லைஃப்ல என்ன பண்றது அடுத்தது. சோ அதுக்குதான் இந்த மாதிரியான டெலிபரேட்டான கோல் செட்டிங் செஷன் ஏன் பண்றோம்னா, வேர்ல்டுலயே பாத்தீங்கன்னா ஒரு 3% ஆஃப் பாப்புலேஷன் தான் டெலிபரேட்டா கோல் செட் பண்ணி அந்த கோலை நோக்கி அவங்களோட எண்ணம், செயல், எமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் செலுத்துறாங்க. மீதி 97% ஆஃப் த பீப்புள் என்ன பண்றாங்க, பை டிஃபால்ட் மோட் சுட்டா செத்தா எழுந்தான்னு ஒரு படத்துல வரும். அந்த மாதிரி எழுந்துக்கிறது, பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, ஆபீஸ் போறது, சம்பாதிக்கிறது, வீட்டுக்கு வர்றது, திருப்பி அதை செலவு பண்றது, பசங்களை பாக்குறது, சமைக்கிறது, இப்படி ஒரே ரொட்டீன். அது லூப்லயே போயிட்டு இருக்கும் லைஃப்ல. ஆனா நீங்க வந்து எப்பயாவது ஒரு இடத்துல பாஸ் பண்ணி இந்த லைஃப் எங்க போயிட்டு இருக்கு, போன வருஷம் இதேதான் நான் பண்ணேன், இந்த வருஷமும் ஆல்மோஸ்ட் நான் அதே தான் பண்றேன் அப்படின்றத நீங்க அந்த அவேர்னஸ கொண்டு வந்துட்டு, இதுக்கப்புறம் எனக்கு வேணுன்ற விஷயங்கள், எனக்கு சந்தோஷம் தர விஷயங்கள், என்ன வந்து வளமாக்குற விஷயங்களை நான் என் வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்ற அந்த முடிவை எடுத்து அதுக்கான கோல்ஸ் நீங்க உள்ள கொண்டு வந்து டெலிபரேட்டா அந்த கோல்ஸ நோக்கி உங்களோட அதுல வந்து அதை ஒருமுகமா செலுத்தணும். உங்களோட எண்ணம், சொல், செயல் எல்லாம் அதை நோக்கி இருக்கணும். அப்படி பண்ணும்போது உங்க கோல் அட்டைன் ஆகிறது வந்து 10 மடங்கு ஃபாஸ்டா நடக்கும். இதுதான் வந்து கோல் செட்டிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷனோட எஃபர்ட். நான் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் கான்செப்ட் நிறைய டீச் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்க, இது நடந்தே ஆகணும்னு நினைச்சேன் மேடம், ஆனா நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. ஏன் காரணம் என்னன்னா, இந்த அலைன்மெண்ட் இல்ல. அவங்க பாடி, மைண்ட், சோல் அது எல்லாம் ஒரு கோலை நோக்கி போகணும் அப்படின்றதுல அவங்க நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதுதான் நம்ம இன்னைக்கு கோல் செட்டிங் பத்தி பேச போறோம். சோ மேபி நான் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் என்னோட ஜஸ்ட் ஒரு டாபிக் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் பியூர்லி உங்களோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான். ஸோ நீங்க வந்து லாஸ்ட் வீக் அட்டன் பண்ணியிருந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல என்னோட ரெக்கார்டிங் செஷன் ஆல்ரெடி பார்த்துருந்தவங்களாலும் சரி, இல்ல அது எதுவுமே தெரியாது மேடம் நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னாலும் கம்ப்ளீட்லி ஓகே.
கோல் எப்படி செட் பண்ணணும், அந்த செட் பண்ண கோல நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போறோம், அந்த அச்சீவ் பண்றதுக்கு என்ன வேணும், என்ன நம்ம கிட்ட மிஸ்ஸிங், என்ன மிஸ் ஆகுறதுன்றத எப்படி கண்டுபிடிச்சு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கோட ஒன்லைனர் தேரி. ஸோ இது வந்து ஃபுல் 90 மினிட்ஸ் மாஸ்டர் கிளாஸ் கிடையாது யூஸ்வலா நான் எடுக்கிற மாதிரி. பட் சின்னதா ஒரு ப்ரெலூட் கொடுத்து இதை ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட போறேன். இதுக்கப்புறம் நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ், உங்களோட லைஃப்ல நீங்க எந்த விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி நீங்க கேட்கலாம். அண்ட் ஆல்சோ நான் இதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஒரு ப்ரோக்ராமும் டிசைன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் 8 வீக்ஸ்க்கு எப்படி பண்ண போறோம்ட்டு. இது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உங்களோட பெர்மிஷனோட ஐ கேன் எக்ஸ்பிளைன் இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு டிராவல் டுகெதர் ஃபார் லாங்கர் டைம். எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் வேணும். நான் கூடவே எனக்கு வந்து என்னோட கோலை நான் அட்டைன் பண்றதை வந்து நான் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. அதை பத்தியும் நான் ஒரு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இன்னியோட செட்டப் வந்து இதுதாங்க. இது நம்ம இந்த செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. மீன் டைம் சதீஷ் நீங்க எனக்கு ஷேரிங் மட்டும் எனேபிள் பண்ணி விடுங்க ப்ளீஸ். எனி கொஸ்டின்ஸ் எனிபடி? ஏதாவது இல்ல யாராவது லாஸ்ட் வீக் அந்த ரெக்கார்டட் செஷனை பார்த்துருந்தா 1 மினிட்ல அது சம்மரியா சொல்ல முடியும்னா கூட யாராவது அந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு சம்மரி பண்ணுங்க. தட் இஸ் ஆல்சோ an இன்ட்ரெஸ்டிங் வே டு பிகின். லாஸ்ட் வீக் அந்த ரெக்கார்டிங் செஷன் யாராவது பாத்தீங்களா? கோல் செட்டிங், மிட் இயர் ரீசெட் எப்படி பண்ணணும், டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி பேசியிருப்பேன். இன்டென்ஷன், கோல் எல்லாமே. Anybody attended? At least you can put a hand raise or something. Mhm. ஓகே. ஐ திங்க் நிறைய பேர் வந்து கொஞ்சம் புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி சதீஷ் ஆஸ் அ காம்ப்ளிமெண்டரி இப்போ இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அந்த ரெக்கார்டிங் செஷனோட லிங்கையும் நம்ம கடைசியில கொடுத்து விடலாம். Yeah. ஸோ தட் அதுவும் நீங்க பார்த்துட்டு வந்தா உங்களுக்கு இன்னுமே வந்து இதோட ரெலவன்ஸ் உங்களுக்கு இன்னும் கரெக்டா இருக்கும். ஓகே, பட் நெவர் லேட் ஆர் ப்ராப்ளம். ஸோ வி வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் சங்கர் சார் சொல்றாரு மிட் இயர் ரிவ்யூ அண்ட் ம். கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாரு. ஆமா. அதாவது ஆமா. நம்மளோட ஜேர்னியை வந்து ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்போம். நான் ஒரு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா, நீங்க வந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி போலான்னு பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிட் இயர் இருக்கும்போது அட்லீஸ்ட் நீங்க திருச்சியாவது போயிருக்கணும், இல்ல ஒரு உளுந்தூர்பேட்டை வரைக்காவது போயிருக்கணும். அதை விட்டுட்டு சம்டைம்ஸ் டைரக்ஷன் மாதிரி இந்த பக்கம் பெங்களூர் சைட்ல வந்து வேலூர் வந்திருந்தீங்கன்னா திருப்பி அட்லீஸ்ட் இந்த பக்கம் ரோடு பிடிச்சி உளுந்தூர்பேட்டை போய் சேர்றதுக்காவது இப்ப ட்ரை பண்ணணும். அப்பதான் நம்ம எண்ட் ஆஃப் தி இயர் வந்து கன்னியாகுமரி போக முடியும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம். ஆமா, கரெக்டான எக்ஸாம்பிள். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்ததான் வந்து பெங்களூர்ல என்ன வேலை இருக்கு அதையாவது முடிச்சிடலான்ட்டு ஸோ 2 விதத்துலயும் பாசிபிள். பட் அந்த ஆமா கோர்ஸ் கரெக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் அட்லீஸ்ட் ஆமா அந்த மாதிரி. ஸோ மெயின்லி இந்த செஷன் வந்து அதை பத்தி தாங்க. உங்களோட நியூ வெர்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாரும் நம்ப வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஃபியூச்சரை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. இதுல எங்க ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நம்ம எப்பயாவது அதை ட்ரை பண்ணியிருப்போம். நம்மளோட பாஸ்ட்ல வந்து என்ன பண்ணிருப்போம், எப்பயாவது ஏதாவது ஒண்ணு நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சு முயற்சி பண்ணிருப்போம். அப்ப நம்மளுக்கு இல்லாத டெஸ்ட், இல்லாத சேலஞ்ச் எல்லாம் வந்திருக்கும். அப்புறமா அந்த நரி கதை மாதிரி சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு நம்ம அதை விட்டுடுவோம். விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்ம அந்த ஒரு நியூ ரியாலிட்டிக்கு போகாம அந்த ஓல்டு ரியாலிட்டில ஸ்டக் ஆயிடுவோம். இதெல்லாம் நமக்கு எங்க வரப்போகுது, இதெல்லாம் நம்மளால செட் ஆகாது, இதெல்லாம் நம்மளால எழுந்து பண்ண முடியாது, இதெல்லாம் நம்ம கிட்ட எப்படி அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல நம்மளே ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ளவே நம்ம செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இதுவே உங்களோட நியூ ரியாலிட்டி ஆயிடும். சோ அதுதான் 2025 இருக்கும், 2026 இருக்கும், அதே 2027 இருக்கும். சோ இந்த மாதிரி செஷன் எதுக்குன்னா, இத வந்து அப்படியே ஸ்பாட்லைட் போட்டு காட்டுற ஒரு விஷயம். இப்போ நிறைய பேருக்கு தெரியும் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபவுண்டேஷன். நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, காலையில எழுந்து யோகா ட்ரை பண்ணிருப்பாங்க, இல்ல ஜிம் போக ட்ரை பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துப்போம், ஒரு கோலை செட் பண்ணிருப்போம். ஆனா என்ன ஆயிருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதை கண்டினியூ பண்ண முடியாம போயிருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிருக்கும், அந்த நம்மளுக்கெல்லாம் இது வராதுன்ற ஸ்டேஜ்ல செட்டில் ஆயிட்டு, எந்த லெவலுக்கு நம்ம அவங்க போயிட்டு இருப்போம்னா, அந்த ஒபிசிட்டியோடவே வாழ பழகியிருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டோடவே நடக்க பழகியிருப்பாங்க. அந்த மூட்டு வலியோடவே வாழ பழகியிருப்பாங்க. ஒரு கால்ல சாஞ்சு வேலை பண்ணி, இன்னொரு பாடிய காம்ப்ரமைஸ் பண்ணி வேலை பண்ண பழகியிருப்பாங்க. நடந்து பழகியிருப்பாங்க. இல்லன்னா அதுக்கு ஒரு வலிக்கு ஒரு தைலம் தேய்ச்சு பழகியிருப்பாங்க. ஒரு மாத்திரை போட்டு, ஒரு பாராசிட்டமால் போட்டு பழகியிருப்பாங்க. சோ அப்ப இது என்ன ஆகுது, நம்ம வந்து ஒரு கோப்பிங் மெக்கானிசம்குள்ள கொண்டு வந்துரும். எப்படின்னா, ஒரு கோல நம்ம ட்ரை பண்றோம். அது நடக்கல அப்படின்ன உடனே,
நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு பிலீஃப் எடுத்துட்டு வந்து அங்க ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டு, இதுல என்ன நம்மளால பண்ண முடியுமோ, அதுல கோப் பண்ணி அத வாழ முடியுமோ கோப்பிங் பண்ணிக்கணும். சோ இந்த மிஸ்டேக் யாராவது ஐடென்டிஃபை பண்றீங்களா? இந்த மாதிரி ஒரு ரெசோனன்ஸ் நான் சொல்லும்போது, அ அ ஆமா, இந்த மாரி பாஸ்ட்ல நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன். அந்த கோல் நடக்கல. அதனால நான் அத விட்டுட்டு, இதெல்லாம் எனக்கு வராதுன்னு எனக்கு என்ன வருமோ நான் அதிலேயே செட்டில் ஆயிட்டேன். அப்டின்னீங்கன்னா, டெஃபினட்டா இந்த செஷன்ல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, இது ஒரு அவேர்னஸா எடுத்துக்கிட்டு, "வை டோன்ட் ஐ ட்ரை அகைன்?" அப்டின்றத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? சோ அதனால நான் எதுக்கு இத சொல்றேன்னா, யூ ஷுட் பிலீவ் யூ கேன் கிரியேட் யுவர் ஃபியூச்சர். அங்க தான் வந்து அந்த அபண்டன்ஸோட கீயே இருக்கு ஆக்சுவலா. அங்க எக்ஸாக்ட்டா அந்த அபண்டன்ஸ் எங்க உட்கார்ந்து இருக்குன்னா, இத நீங்க அக்செப்ட் பண்ற அந்த மனநிலைக்கும், என்ன ஆனாலும் சரி அத நான் அடைஞ்சே தீருவேன்ற அந்த மனநிலைக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு இல்லீங்களா? இந்த இடத்துல தான் அந்த அபண்டன்ஸோட ஷிஃப்ட்டே இருக்கு. இந்த இடத்துல இருந்து இங்க ஜம்ப் பண்றதுல தான் அந்த இதுவே இருக்கு. ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் எவர் யூ டாலரேட் தட் இஸ் யுவர் லைஃப். ஓகேங்களா? இப்ப நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு லெவல் அளவுக்கு வெயில் தாங்கும். ஒரு லெவல் அளவுக்கு குளிர் தாங்கும். ஓகேங்களா? அத தாண்டுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படும். ஒரு கொடையோ, இல்ல ஒரு வின்டர் ஜாக்கெட்டோ ஏதோ ஒண்ணு. அப்பதான் உங்களால வந்து அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரீம்க்கு போம்போது உங்கள வந்து அ அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ்ல உங்களால உங்களோட பாடிய கோப் அப் பண்ண முடியுது. சோ உங்களோட லைஃப்பும் அதே மாரி தான். ஒரு தெர்மோஸ்டாட். இதுதான் என்னோட டெம்பரேச்சர் அப்படின்னு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, அதே பிலீஃப்ல நீங்க இருந்தீங்கன்னா, உங்க லைஃப் வந்து எப்பவுமே அதே தராதரத்திலேயே தான் போயிட்டு இருக்கும். உங்க லைஃப் ஸ்டைல். இல்ல, இல்ல எனக்கு போதும். இதுக்கு மேல என்ன இத காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இதுக்கு அடுத்த லெவல் நான் போயே ஆகணும். நான் மாத்தியே ஆகணும். அப்படின்ற அந்த முடிவ நீங்க எடுக்கிற இடத்துல தான் உங்க லைஃபோட மாற்றத்துக்கான விதையே அங்க தான் இருக்கு. சோ அதுதான் நான் வந்து இன்னைக்கு வந்து சொல்லப் போறேன். சோ நான் எப்படி இத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, இஸ் இட் ரியலி ஹார்ட் டூ அட்டைன் யுவர் கோல்ஸ்? அதுதான் முக்கியமான கொஸ்டின். இத வந்து மெயினான இந்த கொஸ்டின்ல நெறைய பேர் மிஸ் பண்றது என்னன்னா, ஆமா ரொம்ப கஷ்டம். அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அங்கேயே முடிஞ்சிருச்சு பாதி வேல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, லைஃப்ல இத சொன்னா நெறைய பேரு நீங்க ஒத்துக்க கூட மாட்டீங்க. எதுவுமே கஷ்டம் கிடையாது உண்மையில சொல்லப்போனா. உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்டையும், நீங்க அத பாக்குற உங்களோட பெர்ஸ்பெக்டிவையும் நீங்க எப்போ மாத்திட்டீங்களோ, அந்த நிமிஷமே உங்களுக்கு அந்த ஒரு அது ஈஸியா தெரிய ஆரம்பிச்சுரும். கரெக்ட்டா? உங்களுக்கு ஒண்ணு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடியவே இல்ல அப்டின்னும்போது, ஒரு பாயிண்ட்ல ஏன் இது நம்மளுக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்குன்றத கொஞ்சம் நீங்க அத கூர்ந்து கவனிச்சு, அத இன்னொரு விதமா அத ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு வழி எங்கேயோ கண்டுபிடிச்சுட்டீங்கன்னா, "ஓ! இதானா இது?" அப்டின்ற மாரி. எவ்ளோ பேர் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு பசில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். இல்ல வீட்லயே ஏதோ ஒண்ணு ஒர்க் ஆவல. பிரிச்சு போட்டு என்னதோ பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன ஸ்விட்ச் இருக்கும். ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும். அத மாத்துனோனே அது ஓடிடும். அது ஒர்க் ஆயிடும். அதே மாரி தான் நம்மளோட லைஃப்லயும். அந்த அந்த சின்ன பட்டன், அந்த சின்ன ஸ்விட்ச்சோ, அந்த சின்ன ஸ்க்ரூ அது எங்கேயோ இருக்கு நம்ம எல்லாரோட லைஃப்லயும். சோ அத கண்டுபிடிச்சுட்டோம்னா எதுவுமே வந்து கஷ்டம் இல்ல. பட் நம்ம நெனச்சுக்கிறோம், ஐயோ! இதெல்லாம் பெருசு என்னால இது முடியாது, இது பண்ண முடியாது அப்டின்ற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தாட் இந்த நிமிஷம் இருந்ததுன்னா, அதாவது ஒரு சக்சஸ்னா அது கஷ்டமானதா தான் இருக்கும் அப்டின்னு நீங்க நம்புறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அத எடுத்து வெளில வச்சுருங்க. ஈஸியாவும் சக்சஸ் அட்டைன் பண்ண முடியும். ஈஸினா அதுக்காக உழைக்காம கிடையாது. கண்டிப்பா நீங்க போட வேண்டிய எஃபோர்ட் நீங்க போட போறீங்க. ஆனா அது உங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. உங்கள மனசளவிலயும், உங்க உடம்பளவிலயும் அப்படியே அது வந்து அப்படியே உங்கள உரிச்சு எடுக்கக்கூடாது. அதையே அந்த கஷ்டமும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிற மாரி ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு அது கஷ்டமாவே தெரியாது. சோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் திங்கிங் சக்சஸ் இஸ் டிஃபிகல்ட், ஃபர்ஸ்ட் அந்த பிலீஃப கொஞ்சம் மாத்துங்க. அப்படி பார்த்தா யாருமே சக்சஸ் பண்ணியே இருக்க முடியாதுல்ல உலகத்துல. எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல அதுக்கான ஹார்ட் ஒர்க்க போட்டுருக்காங்க. பட் சக்சஸ் அட்டைன் பண்ணியிருக்காங்க. சோ முடியாததுன்னு ஒண்ணும் அந்த பாயிண்ட்ல கிடையாது. சோ நான் என்ன உங்களுக்கு ஒரு சின்ன சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, நான் இது வந்து ஐஜிகேன்னு சொன்னேன். இதோட சிஸ்டம் நான் இதோட இத நான் சொல்றேன். எங்க இருந்து இந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்தேன்றத நான் கடைசியில சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டிசைர். முதல்ல வந்து ஆசைப்பட தெரியணும். இத சொல்லும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு சொன்னதெல்லாம் அதிகமா ஆசைப்படாத. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. குடுத்தத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கோ. இந்த மாரி தான் நம்மள சொல்லி டியூன் பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன ஆயிடுது ஒரு பாயிண்ட்ல கிடைக்காம கிடைக்காம போம்போது, ஐயோ! நம்ம இத வந்து ஐயோ! வேணாம். இத போய் நம்ம எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆசைகளையும், தேவைகளையும் ரொம்ப சுருக்கிக்கிறோம். ஐயோ! எனக்கு வேணாம். நம்பளே நம்ம அதுக்கு டிசர்வபிள் நினைக்காம விடுறதுனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட கோல் செட் பண்ணும்போதே, நம்ம வந்து ரொம்ப மினிமமா அந்த கோல் வந்து உங்கள வந்து பயமுறுத்துதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. பயமுறுத்துதுன்னா, உங்கள பார்த்தோனே அப்பாடா! அப்படியே மலைப்பா இருக்கணும். எப்படி இத நம்ம பண்ண போறோம்? அப்படின்னு. ஆனா பண்ணிட்டா செம்ம இல்ல. அப்படி ஒரு ஃபீலிங் ஒரு மிக்ஸ்டான ஒரு ஆங்ஸைட்டியும் இருக்கணும், ஒரு எக்ஸைட்மென்ட்டும் இருக்கணும். அந்த மாரியான கோல் இருக்கும். அப்படி இல்லன்னா நம்ம நார்மலா ஒரு டிசைர் வந்து ஓகே.
உங்களுக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட ரூ. 10,000 இருக்குன்னா, நீங்க அதுல ரூ. 1000க்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறது வந்து, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த தான் நீங்க வந்து பண்ண முடியிற விஷயத்த தான் நீங்க கோலா செட் பண்றீங்க. சோ உங்களுக்கு ஒரு புஷ் குடுத்து, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் துணிஞ்சு, உங்களுக்கு புடிச்ச விஷயத்தையும், அந்த கோல வந்து ஒரு ஸ்ட்ரெச்டு கோலா நீங்க இன்னைக்கு எடுத்துட்டு போறீங்களான்னு பாருங்க. சோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆசை, அந்த இச்சா சக்தி வந்து இருக்கணும். அதுதான் அந்த நான் போட்டது. அந்த இச்சா தான் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேசிக்கான விஷயம். இப்ப யாராவது ஒருத்தர் கேளுங்க, எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது, எந்த இதுவுமே இல்லன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்களுக்கு வந்து கடவுளே குடுக்கணும்னு நெனச்சா கூட ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு கடவுளே நேர்ல வந்து வரம் குடுக்குறேன் அப்டின்னா, எனக்கு எதுவும் வேணாம். நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் அப்டின்னா, அவரும் அடுத்த வீட்டுக்கு கதவு தட்டத்துக்கு போயிடுவாரு. கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய டிசைர் எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணுங்க. அதிகமா ஆசைப்படுறீங்களா? நியாயமா ஆசைப்படுறீங்களா? இல்ல உங்க ஆசைகள ரொம்ப சுருக்கிக்கிட்டு நீங்க வாழ்றீங்களா? இல்ல எனக்கு அதெல்லாம் இல்லங்க. ஏதோ ஒண்ணு இப்படி போனா போதும். அப்படி நீங்க இது உங்கள நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க எப்படி உங்களோட டிசையர்ஸ் இருக்கு? அப்படின்ற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயத்த கோல நம்ம அட்டைன் பண்ணணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிசையர் போர்ட்டல கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடணும் நம்ப. இது நல்லா இருக்கும். சும்மா கனவு காண்றதுக்கு ஒண்ணும் நம்மளுக்கு வந்து லிமிட் கிடையாது இல்லையா? ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், வால்ட் டிஸ்னி சொல்லியிருக்காருன்னு நெனைக்கிறேன். இட் இஸ் வெதர் ஸ்மால் ட்ரீம் ஆர் பிக் ட்ரீம், இட்ஸ் த சேம் எனர்ஜி இட் காஸ்ட். இல்லையா? நம்ம சின்ன கனவு கண்டாலும், பெரிய கனவு கண்டாலும் ஒரே அளவு தான் அதோட எனர்ஜி நம்ம குடுக்க போறோம். கனவு காண்றதுல என்ன இருக்குல்ல? நம்ம ஒண்ணும் காசு பணம் செலவு பண்ண போறது கிடையாது. ஆனா கொஞ்சம் உங்களோட டிசைர வந்து ஓப்பன் பண்ணி, ஓ! இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்ல. சூப்பர்ல ஆமால்ல ஒரு நாள் இந்த மாரி 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணா நல்லா இருக்கும்ல. ஒரு நாள் இப்படி போய் தான் பார்க்கணும். இதுவே நம்ம அப்படி இல்லாம, ஐயோ! என்ன இது? ஒரு நாள் ஒரு காஃபிக்கு போய் யாராவது ரூ. 1000 குடுப்பாங்களா? ஒரு இதுல. அப்படின்னா அப்ப என்ன பண்றோம்? அங்கேயே நம்மளோட டிசைர வந்து ஷட் பண்ணிடுறோம். அது நியாயம் தான். லாஜிக்கா சொல்லும்போது, ஓ! இதுக்கு அந்த ரூ. 1000க்கு நான் வீட்ல ஒரு 1 வருஷத்துக்கே காஃபி தூள் வாங்குவேனே. அந்த லாஜிக் எல்லாம் கரெக்ட். ஆனா இம்மீடியட்லி உங்களோட மைண்ட் என்ன சொல்லிடுது, அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு ஒரு வடிவேல் ஜோக்ல வரும்ல. அந்த மாதிரி அது உனக்கானது இல்லன்ற மாரி நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட ஆசைகள சுருக்கும்போது, உங்களோட சோலோட எக்ஸ்பான்ஷன நீங்களே சுருக்கிக்கிட்டு, ஓ! இதான் நமக்கு அப்படின்னு உங்க டிசர்வபிலிட்டிய நீங்க கம்மி பண்ணிக்கிறீங்க. சோ உங்களோட இச்சா சக்தி எப்படி இருக்குன்றத வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. எப்பவுமே மனசுல வந்து ஒண்ணத்த பார்க்கும்போது, எனக்கு இது நல்லா இருக்குல்ல, நம்ம பண்ணலாம்ல அப்படின்ற வந்து அந்த டிசைர் இருக்கா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சோ இது வந்து நான் எதோட கம்பேர் பண்ணுவேன்னா, ஒரு விதை. அந்த விதைய போட்டா தான் எதுவா இருந்தாலும் முளைக்கும். என்னதான் ஃபெர்டைல் லேண்டா இருந்தாலும், அந்த விதை நம்ம தூவலன்னா, எதுவுமே விளைய போறது கிடையாது. சோ இந்த இச்சான்றது, உங்களோட டிசைர்ன்றது விதைக்கு வந்து சமானம். ஓகேங்களா? சோ உங்ககிட்ட நீங்க கேட்க வேண்டிய கொஸ்டின், இப்ப என்னால இன்னைக்கு வந்து இந்த விதையெல்லாம் தூவி விட முடியும் அப்டின்னா, எதுக்கெல்லாம் நீங்க உங்க விதைய தூவுவீங்க? எதுக்கெல்லாம் உங்களோட டிசைர் இருக்கு? அப்டின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களோட கொஸ்டின் நீங்க கேட்டு பாருங்க. ஆ நான் ஷேரிங்ல இருக்கிறதுனால ஏதாவது கொஸ்டின் கேட்டா தெரியாது. யாராவது இதுன்னா நீங்க வந்து டைரக்ட்டா அன்மியூட் பண்ணி பேசுங்க. இல்லன்னா அ சதீஷ் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. செகண்ட் வந்து நாலேட்ஜ். அதுதான் ஞான சக்தி. இச்சா சக்திக்கு அடுத்தது வந்து ஞான சக்தி. இப்ப நீங்க ஆசைப்படுறீங்க சரி. அதோட அது அடையறதுக்கான அந்த ஒரு ஞானம்னு சொல்லுவாங்கல்ல. அத பத்தி தெரிஞ்சுக்கிறது. இப்ப நான் வந்து ஒரு 10 கிலோ குறைக்கணும்னு நெனைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அது வந்து என்னோட டிசைர். ஓகே. அப்ப நான் என்னலாம் கனவு காண்றேன். ஓ! இன்னொரு 10 கிலோ குறைச்சா நம்ம ரொம்ப ஸ்லிம்மா இருப்போம். இன்னும் வந்து ஒரு வயசு கம்மியா தெரிவோம். ஆ இன்னும் அந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் போடலாம். ஓ! எல்லாருமே வந்து பார்ட்டிக்கு போனோம்னா, ஓ! யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்ளோ நல்லா இருக்கும்ல. ஓ! இந்த இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணலாம். அப்படின்ற மாரி நம்ம வந்து ஒரு அந்த இப்ப பாருங்களேன், அது வெறும் ஒரு ட்ரீம். அந்த ட்ரீமுக்கு நீங்க அப்படியே அத வந்து உருவகப்படுத்தி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் குடுக்கும். எவ்ளோ நல்லா இருக்கும்ல. அது வந்து வெறும் இச்சாசக்தி. இப்ப நான் அத பத்தி எனக்கு ஏதாவது ஒரு நாலேட்ஜ் இருக்கா? 10 கிலோ எப்படி குறைக்கணும்னு? இல்ல. சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? அத பத்தி இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்கணும். அது வந்து நாலேட்ஜ். சரி இப்போ 40 இயர்ஸ்ல 10 கேஜி விமென் குறைக்கணும்னா, வாட் ஆல் ஐ ஷுட் டூ? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 40ல வந்து மசில் மாஸ் வந்து குறையும். சோ அப்ப வந்து நான் மசில் மாஸ்க்கு ஏத்த மாதிரி நான் புரோட்டீன் எடுத்துக்கணும். நான் வெறுமா என்னோட கார்ப் மட்டும் கம்மி பண்ணேன்னா, நான் வீக்கா அ ரொம்ப எனர்ஜி இல்லாம இருப்பேன். பட் அது எனக்கு செட் ஆகாது. ஓகே. அப்ப வந்து நான் லோ கார்ப் பண்ணணும், ஹை புரோட்டீன் பண்ணணும். சோ தட் என்னோட மசில் மாஸ்ஸ நான் வந்து மெயின்டெயின் பண்ணுவேன். அதே சமயத்துல ஃபைபரஸ் டயட் நான் எடுக்கணும். சோ தட் ஐ வில் டேக் மோர் வெஜிடபிள்ஸ். சுகர் எடுக்கலாமா? ஓகே. சுகர்ல வந்து இது ஃப்ரூட்ஸ் எடுத்தா அதுல சுகர் வருது. ஃப்ரக்டோஸ் வருது. சோ சுகர் வேணுமா? இல்ல சுகர கம்ப்ளீட்டா கட் பண்ணணுமா? எது என் பாடிக்கு செட் ஆகும்? எங்க எனக்கு ஃபேட் இருக்கு? என்னோட பாடி ஷேப் என்ன? நான் வந்து வெயிட் ட்ரெய்னிங் பண்ணணுமா? இல்ல வந்து ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங் பண்ணணுமா? இல்ல யோகா பண்ணா செட் ஆகுமா? இல்ல தினம் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணுமா? இப்படி ஒரு நாலேட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆசைய சுத்தி, அத நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு கோல அட்டைன் பண்றதுக்கு.
வெறுமா கோல் மட்டும் வச்சுக்கிட்டு கனவு கண்டுட்டே இருந்தாலும் நம்ம இடத்துக்கு போக மாட்டோம். சோ கொஞ்சமா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு கனவுல இருந்து ஒரு கோல நம்ம டிஃபைன் பண்றோம். என்னோட கனவு வந்து என்ன? அப்படியே கார்ஜியஸா இருக்கிறது. என்னோட ஏஜ விட நான் 10 வயசு கம்மியா தெரியறது. பாக்குறவங்க எல்லாம் என்ன அப்ரிஷியேட் பண்றது. இது என்னோட டிசைர்னா, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, ஓகே ஒரு 10 கிலோ குறைச்சு பாடிய நான் இன்னும் டோன்டா வச்சுக்கிட்டேன்னா, இது நடக்கும்னு தெரியுது. அத பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் நாலேட்ஜ் வந்து அத பத்தி தெரிஞ்சுக்கணும். என்னோட பாடிய பத்தி நான் புரிஞ்சுக்கணும். என்னோட பாடி டைப் தெரிஞ்சுக்கணும். என்னோட ஆசை ட்ரிகர் என்ன? எங்கெல்லாம் எனக்கு டெம்ப்டேஷன்ஸ் இருக்கு? சண்டே ஆனா பிரியாணி சாப்பிடணுமா? ஃப்ரைடே ஆனா ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா? இல்ல வாரம் ஒரு நாள் வெளியில ஹோட்டல்ல சாப்பிடணுமா? அத பத்தி என்னோட ஐடியா தெரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்றேன்? என்னோட பாஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கு? இல்ல நைட்ல எனக்கு வந்து சுகர் கிரேவிங்ஸ் வருதா? இல்ல நான் வந்து கொஞ்சம் அப்செட்டா, டிப்ரஸ்டா இருக்கிறேன்னா, நான் நெறைய சுகர் சாப்பிடுறேனா? இல்ல என்னோட பீரியட்ஸ் டைம்ல எனக்கு வந்து அந்த கிரேவிங் அதிகமா இருக்கா? இப்படி நம்மளோட பாடிய வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுகிட்டு என்ன பண்ணா எனக்கு செட் ஆகும் அப்படின்றது வந்து அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங். சோ நாலேட்ஜ் வந்து எப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப சீடு கிடைச்சிருச்சு. ஒரு கார்டன் வேணும். அந்த கார்டன்ல அந்த சீட தூவறதுக்கான டூல்ஸ் வேணும். அப்பதான் அந்த சீட வந்து நம்மளால விதைச்சு அத வந்து நிலம் வேணும். வெறும் சீட மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம நிலம் இல்லாம பயிர் பண்ண முடியாது. சோ நாலேட்ஜ்ன்றது உங்களுக்கு கார்டன் அண்ட் ரெஸ்பெக்டிவ் டூல்ஸ் மாதிரி. அதுக்கு அடுத்தது வந்து இது 2ம் இருக்கு. அடுத்தது வந்து ஆக்ஷன். அதுதான் கிரியா சக்தி. கிரியா சக்தின்றது தான் ரியல் ஆக்ஷன். இப்ப என்கிட்ட ஆசை இருக்கு, அறிவு இருக்கு. ஆனா ஆற்றல் இல்லன்னா, அந்த 2மே வேஸ்ட். எனக்கு 10 கிலோ குறைக்கணும்னு தெரியும். 10 கிலோ என்ன பண்ணா குறையும்னு தெரியும். ஆனா நான் பண்ணலன்னா, எல்லாமே வேஸ்ட். கரெக்ட்டா இல்லையா? சோ அங்க தான் வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ் வருது. சோ எப்படி அந்த ஆக்ஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதுதான் அந்த ஹவ் பார்ட். இப்ப அதுல நான் சொன்ன மாதிரி, அதுதான் நீங்க தான் அந்த கார்டனர். நீங்க தான் அந்த அந்த உங்கள் மனசுல இப்போ ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கோல நீங்க டிரைவ் பண்றீங்க. அந்த கோல சுத்தி உங்களுக்கு தேவையான எல்லா நாலேட்ஜும் நீங்க கொண்டு வரீங்க. கொண்டு வந்த பிறகு அந்த நாலேட்ஜ வச்சு நீங்க உங்களோட ஆக்ஷன்ஸ் கொண்டு வரீங்க. இப்ப என்னோட எக்ஸாம்பிள்ல, ஓகே நான் வந்து மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்றேன். அ டியூஸ்டே, தர்ஸ்டே வந்து மார்னிங் 30 மினிட்ஸ் ஆன்லைன் செஷன்ல யோகா பண்றேன். சாட்டர்டே வந்து நான் ரெஸ்ட் டேவா சண்டே வந்து ரெஸ்ட் டேவா விட்டுடுறேன். எனக்கு ஒரு நாள் என்னோட இஷ்டத்துக்கு இருக்க மாதிரி. சாட்டர்டே வந்து நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாகிங் போறேன். இப்படின்னு ஒரு ரொட்டீன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. ஸோ சாட்டர்டே நான் வந்து அ கிராசரி ஷாப்ல போயிட்டு இந்த மாரி இவ்ளோ ஃபைபரஸ் ஃபுட் இது வெஜிடபிள்ஸ் வாங்குறேன், ஃப்ரூட் வாங்குறேன். இல்ல வந்து புரோட்டீன்க்கு வந்து சிக்கன் அண்ட் எக்ஸ் வாங்குறேன். இத நான் இப்படி மேரினேட் பண்ணி வைக்கிறேன். இது என்னோட மீல் பிளான். அ இது இப்படி இப்படி சாப்பிட போறோம். தினம் 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். 8 ஹவர்ஸ் நான் தூங்கணும். இப்படின்னு ஒரு ஸ்கெட்யூல் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உங்களோட ஆக்ஷன். அதுதான் நீங்க வந்து ஒரு கார்டனரா எப்ப அதுக்கு தண்ணி ஊத்தணும், எப்ப அதுக்கு வெயில்ல வைக்கணும், எப்ப அதுக்கு உரம் போடணும், எப்ப அது வந்து ஆடு, மாடு மேயாம பார்த்துக்கணும். இது எல்லாம் நீங்க பண்றீங்க. உங்களோட கோல சுத்தி. சோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணும்போது தான் கரெக்ட்டான அந்த விதை விழுந்த நிலம், அதுல நீங்க வந்து அந்த கார்டனர் வேலை பண்ணும்போது தான் அது ஒரு பழமா, காயா, ஒரு மரமா வந்து வரப்போகுது. உங்களோட கோலுக்கு இந்த 3 ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. இது நம்மளோட ஹிந்து பிலாசபில எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கிற விஷயம் தான் இது. இந்த 3ல இப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், எங்க உங்களுக்கு மிஸ்மேட்ச் இருக்கு அப்படின்ற மாரி. சில பேர் நல்ல கனவு காணுவாங்க. ஆனா, அது கனவோடவே போயிடும். அத பத்தி எந்த இன்ஃபர்மேஷனோ, நாலேட்ஜோ எதுவுமே இருக்காது. சில பேர்கிட்ட ஐடியாலாம் செம்மையா இருக்கும். ஒரு படத்துல விவேக் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா சொல்லிட்டே வருவாரு. பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனா எந்த பிசினஸையும் ஆரம்பிக்க மாட்டாரு. அது மாரி சில பேர் ஐடியா மணியா இருப்பாங்க. ஆனா ஆக்ஷன் இருக்காது. சில பேர் ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆனா எதுக்கு பண்றோம்? ஏன் பண்றோம்? கோல நோக்கி பண்றோமா? நான் என் கோலுக்கு தான் பண்றோமா? இன்னொருத்தரோட கோலுக்கு பண்றோமா? இப்படி எந்த ஐடியாவுமே இருக்காது. சோ இதுல எங்க மிஸ்மேட்ச் ஆனாலும் உங்களோட கோல் அட்டைன் பண்றது வந்து ப்ராப்ளம் ஆகும். சோ இதுதான் அந்த இச்சா, உங்களோட டிசைர்ஸ், உங்களோட ஞானம், உங்களோட நாலேட்ஜ், அந்த அறிவு, அது சார்ந்த விஷயங்கள், உங்களோட கிரியா. கிரியா இஸ் த ஆக்ஷன். நெறைய பேர் மிஸ் பண்றது வந்து அந்த ஆக்ஷன். அண்ட் ஆக்ஷன் வந்து ஒரு நாள் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வராது. ஒரு நாள் தண்ணி ஊத்திட்டு நாளைக்கே விதை வந்து பழம் குடுக்குமான்னா குடுக்காது. அந்த கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தினம் ரிப்பிட்டேட்டிவா இருந்தா கூட தினமும் போய் அதுக்கு தண்ணி ஊத்தணும். தினம் போய் அத பாத்துக்கணும் அப்டின்னும்போது ஒரு பாயிண்ட்ல அது போர் ஆயி சலிப்பாயி விட்டுரும். அதுக்கு தான் இந்த மாரி செஷன்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த குரூப்பா கலெக்டிவா ஒரு பாசிட்டிவ் என்வைரன்மென்ட்ல வந்து உட்காரும்போது, நீங்க இப்ப எடுக்கணும்னு நெனைக்கிற ஆக்ஷன்ஸ்க்கான உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். சோ அந்த கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ் நீங்க பண்ணும்போது 100% உங்களோட கோல் வந்து நீங்க ரீச் பண்ணுவீங்க.
இதுல எங்க கேப் இருந்தாலும் கோல் ரீச் ஆகுறது டவுட் தான். சோ அதுக்கு தான் இந்த மிட் இயர் ரீசெட்டை நம்ம பண்றோம். திஸ் பாயிண்ட் யூ ஹேவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப், எங்க நான் குறை வைக்கிறேன், அது எப்படி நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது. சோ இதுதான் நான் வந்து சொல்ல வந்த ஸ்டார்ட். ஸோ ரெஸ்ட் வந்து இப்போ Q&Aக்கு போயிடலாம் நம்ம. நான் நிறைய டைம் எடுத்துக்கல. Q&A முடிச்சதுக்கு அப்புறமா மேபி இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு கண்டினியூ வித் ஒரு 8 வீக் ப்ரோக்ராம் ஆல்சோ ஐ டிசைன்ட். எப்படி நம்மளோட கோலை வந்து ஒரு சிங்கிள் ஃபோக்கஸா ஒரு கோல் எடுத்துக்கிட்டு அடுத்து 8 வீக்ஸ்க்கு அந்த ஒரு கோலுக்கு நம்ம இது எல்லாத்தையும் பண்ணி ஒர்க் பண்ண போறோம். வாரம் இதே மாதிரி உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணி அந்த கோலை அட்டைன் பண்றது எப்படி அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி Q&A முடிச்சிடலாம். ஏன்னா டைம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஐ வில் டேக் 10 minutes அண்ட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கமிங் அப் இன் த ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி. அண்ட் லாஸ்டா டைம் இருந்ததுன்னா த காமன் மிஸ்டேக்ஸ் தட் வி டூ, இதெல்லாம் நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எழுதுனதுதான். அது வந்து லாஸ்ட் ஒரு 5 minutes நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். பட் இப்ப நானே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வேற யாராவது கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். So Satish, that's from my side to just kickstart the session. So rest வந்து I wanted to hear from people. Anything hesitate பண்ணாதீங்க. சின்ன கொஸ்டின் பெரிய கொஸ்டின் எதுவுமே கிடையாது. உங்களோட கோல் பேசிக் லெவல் கொஸ்டினா இருந்தாலும் பரவாயில்ல, போன வீக் செஷன் அட்டன் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, எனிதிங் ரிலேட்டட் டு கோல் செட்டிங், ஒண்ணுமே இல்லாம கோல்னா என்ன மேடம் அப்படின்னா கூட கேளுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. பட் திஸ் இஸ் பியூர்லி ஓப்பன் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு ஸ்பீக். உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் இது இல்ல, சிச்சுவேஷன் சரியில்லைன்னா கூட நீங்க குரூப்ல கூட மெசேஜா போடலாம். நான் படிச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இல்ல இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சண்முகப்பிரியா வந்து அவங்களோட டைம் நெதர்லாண்ட்ஸ்ல அவங்க ஃபேமிலி ஆஃப்டர்நூன் டைமுங்க. நம்மளுக்கு இங்க ஈவினிங் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம 9 o'clock ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 3-4 o'clock ஈவினிங் இருக்கும். அவங்க ஃபேமிலியோட டைம் விட்டு நம்மளுக்காக வந்திருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. சிந்து வந்து ஹவு டு ஓவர் கம் சுகர் கிரேவிங்ஸ் அவங்க என்ன நியூட்ரிஷனிஸ்ட் நினைச்சிட்டேன். அது வந்து ஒரு நீங்க அதுக்கு எக்ஸாம்பிள் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. பட் ஆமா, நான் வந்து லைஃப் கோச் தான். ஐ கான்ட் ஸ்பீக் அபவுட் இது. பட் சுகர் கிரேவிங்ஸ் வந்து பாருங்க, வேற ஏதாவது யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் டேட்ஸ், அந்த மாதிரி சாப்பிடலாம். வெறும் டைரக்டா சுகர் தான் எடுக்கணும்னு இல்லாம. பட் இட்ஸ் குட் டு செக் வித் அன் எக்ஸ்பர்ட். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதுனால அவங்க என்கிட்ட ஹெல்த் அட்வைஸ். ஆமா. சூப்பர் ஸ்பீச் மேடம் சொல்லிட்டு விஜயகுமார் சார் போட்டிருக்காரு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஜென்ரலா எனக்கு ஒரு கேள்வி இருந்தது பிரியா. இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுதுன்னு நான் கேட்கறேன். அதுக்கு முன்னாடி 2-3 விஷயங்கள் சாட்ல வந்திருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா. We'll address that first. When goal is clear and sufficient, knowledge is gained, the action part is not taking off. How to gain momentum அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் சார் கேட்கிறாரு. Then we go to next question. ஷூர். நிறைய பேர் வந்து அந்த ஆக்ஷன் பார்ட்ல தான் மாட்டுவாங்க ராமகிருஷ்ணன். அது வந்து ஏன்னா நிறைய 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நினைப்பாங்க. இப்ப இன்னைக்கு பண்ணணும், நாளைக்கு ரிசல்ட் வரணும். இப்ப இந்த வேர்ல்டும் அந்த மாதிரி தான் இல்லையா? எல்லாமே வந்து நம்மளுக்கு இம்மீடியட்டா நடக்கணும் அப்படின்ற ஒரு இதுல நம்மளுக்கு சில கோல்ஸ்க்கு வந்து கன்சிஸ்டன்டான ஆக்ஷன் தேவைப்படும். இப்ப நான் சொன்ன வெயிட் லாஸ் கோலே எடுத்துக்கோங்களேன். 2 நாள் நான் இப்ப ஒர்க் பண்ணிட்டேன், ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்ணிட்டேன்னா, 3வது நாளே வந்து மசில் வந்துராது. அந்த ரிப்பிட்டேஷன்ல தான் அந்த பியூட்டி இருக்கு. அந்த அந்த ரிப்பிட்டேஷன் வந்து போரிங் தான். ஆனா அந்த ரிப்பிட்டேஷன் தான் மேஜிக் ஆக்சுவலா. சோ ஆக்ஷன்ல வந்து என்ன ஆகுது, ஒண்ணு நம்ம மிஸ் பண்றது வந்து இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அது உடனே இன்னைக்கு பண்ணா நாளைக்கு உடனே ரிசல்ட் பார்க்கணுன்ற மைண்ட் செட் இருந்ததுன்னா கஷ்டம். அண்ட் கண்டினியூஸா நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க, ரிசல்ட் இன்னும் உங்க கண்ணுக்கு தெரியல. மேபி அது இன்டர்னலி எங்கேயோ நடந்துன்னு இருக்கும். இல்லைன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு கான்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்குமா இருக்கும். அந்த கோல் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். இன்னும் அது பிசிக்கல் பிளேன்ல மேனிஃபெஸ்ட் ஆகிருக்காது. ஆனா நம்ம அது கண்ணால பார்க்காததுனால அந்த நரி கதை மாதிரிதான். சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு நம்மளே அந்த ஆக்ஷனை வந்து விட்டுருவோம் ஒரு பாயிண்ட்ல நடுவுல. அப்போ அந்த வாசல் வரைக்கும் வந்தது வந்து திருப்பி போயிடும். அதனால சம்டைம்ஸ் நீங்க அது பாருங்க. நீங்க என்ன கோலுக்காக நீங்க எய்ம் பண்றீங்க. ஏன்னா அந்தந்த கோலுக்கான டைம் கெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப வந்து ஒரு நாய் வந்து 21 நாள்ல 5 குட்டி போடுதுன்னா,
ஒரு யானை வந்து 2 வருஷத்துக்கு கெஸ்டேஷன் முடிச்சு தான் ஒரு குட்டி போடும். ஆனா அது யானை குட்டி. இது நாய்க்குட்டி. ஸோ நம்ம வந்து நாயோட கெஸ்டேஷன்ல யானைக்குட்டி வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன். நெறைய பேருக்கு உடனே ரிசல்ட் வரணும்ன்றவங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்வேன். ஸோ உங்களோட கோல் எவ்வளோ பெருசு, அந்த கோலுக்கான டைம் என்ன, அதுக்கான கெஸ்டேஷன் பீரியட் என்ன, அதோட டிவைன் டைமிங்னு ஒண்ணு இருக்கு. அது அமைஞ்சு நமக்கு வரும்போது தான் சில விஷயங்கள் வரும். ஸோ அதுவரைக்கும் நீங்க அந்த உங்ககிட்ட அந்த பேஷன்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணுங்க. ஸோ மேபி அதனால கூட உங்களோட ஆக்ஷன் இன்கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் இல்லன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. 3வது வந்து நான் சப்போர்ட்டிவ் என்விரான்மென்ட். அந்த ஆக்ஷன் நீங்க எடுக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களோட சுற்றுச்சூழலா இருக்கலாம். நீங்க அந்த மாரியான ஒரு என்விரான்மென்ட்ல இருக்கிறீங்களான்னு பாருங்க. கூட இருக்கிறவங்களும் உங்கள என்கரேஜ் பண்ணி, மோட்டிவேட் பண்ணி, அந்த ஆக்ஷன எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு இன்னும் மச் ஈஸியரா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாரி ப்ரோகிராம்லலாம் வந்து இந்த அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ், பட்டீஸ் இருப்பாங்க. இப்ப 2 பேர் சேர்ந்து வாக்கிங் போறோம்னா, ஐயோ! அவன் வந்துருவானே நான் போணும்னு கிளம்புவோம். அவன் கூட சேர்த்து ஜிம்முக்கு போறோம்னு நம்ம நினைப்போம். எப்பவுமே நம்மளுக்கு குடுக்குற கமிட்மெண்ட்ட விட, நம்ம இன்னொருத்தருக்கு குடுக்குற கமிட்மெண்ட்ட ரொம்ப சீரியஸா எடுத்துப்போம் நம்ம. கரெக்ட்டுங்களா? சோ அந்த மாரி உங்களுக்கு யாராவது அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் அதே வேவ் லென்த்ல இருக்கிற ஒருத்தர கூட கம்பைன் பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு அந்த என்விரான்மென்ட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்களே வேணான்னு விட்டா கூட அவங்களுக்காகவாவது நீங்க அத செய்வீங்க. சோ இந்த மாரி அந்த ஆக்ஷன்ஸ வந்து நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். ஆ ஜெனரலி அந்த வில் பவர் அத வந்து நீங்க வந்து கொண்டு வரணும். ஏன் உங்களுக்கு வந்து எதனால அந்த ஆக்ஷன் அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஃபியரா? இல்ல மத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு பயமா? இல்ல உங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட் பண்ண முடியலையா? இல்ல வந்து ஆக்ஷன் வந்து கிளியரா தெரியலையா? என்ன பண்ணணும்னு ஏதோ பண்ணணும்னு தெரியுது. ஆனா என்ன பண்ணணும்னு தெரியல. கிளாரிட்டி இல்லையா? இல்ல அது எடுக்கறதுக்கான கான்ஃபிடன்ஸ் இல்லையா? இப்படி நெறைய இருக்கு. ஏன் வந்து நம்ம நம்ம பொதுவா சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து ஒரு லேசின்னு ஒரு பாக்ஸ்ல போட்டுர்றோம். நம்ம ஆக்ஷன் எடுக்கலன்னா. ஆனா எல்லாருமே லேசி கிடையாது ஆக்சுவலா. சில பேருக்கு கிளாரிட்டி இல்ல. சில பேருக்கு எங்க ஆரம்பிக்கணும்னு புரியல. சில பேருக்கு ஓவர்வெல்மிங்கா இருக்கும். எங்க ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்கணும்னு தெரியல அப்படின்னு இருக்கும். எங்க ஆரம்பிக்கணும்னே தெரியலன்னு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டக் பாயிண்ட் இருக்கும். நம்ம அத புடிச்சுட்டு அந்த இடத்துல அத முடிச்சு அவிழ்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அது அப்படியே ஈஸியா போகும். சோ நீங்க நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல அந்த அந்த கல்லு முடி விழுந்திருக்கு உங்களுக்குன்னு பார்க்கணும். அத நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, தென் இட் இஸ் வெரி ஈஸி. சிம்பிளா என்னால ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படின்றத விட. சோ நான் சொன்னதுல இது ஏதாவது உங்களுக்கு ரெசோனேட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி இல்லன்னா நம்ம இன்னும் ஃபர்தரா அத டீட்டெயிலா பண்ணா தான், ஏன் உங்களுக்கு அங்க ஸ்டக் ஆகுதுன்றத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். பட் இதுல ஏதாவது நான் சொன்னதுல உங்களுக்கு கேட்ச் அப் ஆகுதான்னு பாருங்க. அவரு ராமகிருஷ்ணனுக்கு அதான் ஆன்சர். அவரு வந்து ஃபர்தரா ஃபாலோ அப் கூட சாட்ல போட்டிருக்காரு. When the action needs group work, the sufficient environment is not available. Need a little luck also அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் as you explained the goal is little big up அப்படின்னு கூட போட்டிருக்காரு. ஓகே. ஒரே ஒரு பாயிண்ட் அந்த நீட் லிட்டில் லக் ஆல்சோன்னு ஒண்ணு சொல்றேன்ல. இப்ப நீங்க அத சொல்லும்போது எனக்கு என்ன டக்குன்னு தோணுச்சுன்னா, அத படிக்கும்போது, அதுல உங்ககிட்ட ஒரு லேக் ஒண்ணு ரீட் பண்றேன் நானு. அதாவது என்கிட்ட அந்த லக் இல்ல. லக் இருந்தா அது நடக்கும் அப்படின்ற மாரி நீங்களே கொஞ்சம் உங்கள அதோட டிஸ்அசோசியேட் பண்ணிக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. வெறும் அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் பார்க்குறேன். எனக்கு உங்களோட இன்டென்ஷனும், உங்களோட இதுவும் எனக்கு தெரியல. பட் ஜஸ்ட் என்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் நீடட் லக் ஆல்சோ அப்படின்னும்போது, அங்கேயும் ஒரு பொறுப்பு துறப்பு இருக்கு. அது உங்க மேல நீங்க எடுத்துக்காம, அது இன்னொருத்த மேல போடுறீங்களோ அப்படின்றது. சோ எங்கேயோ நீங்க பிலீவ் பண்றீங்க. நான் எல்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு தான் நடக்க மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் எங்க நமக்கு அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருந்தா தானே அப்படின்ற மாரி எனக்கு அந்த டோன் எனக்கு அப்படி கேக்குது உங்களோட டெக்ஸ்ட்ல. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த வேர்ட்ஸ் சொல்லும். அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்ட்டு. சோ அது நீங்க உங்கள நீங்களே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க உங்கள நம்புறீங்களா? இல்ல லக் அதிகமா நம்புறீங்க? ஏன்னா அந்த ஆக்ஷன் நம்ம ரிப்பீட்டடா பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல அது ஃபேவர் ஆயி வந்துரும். நீங்க அதுக்கான அந்த பேஷன்ஸ் அண்ட் சரண்டரிங் மேனிஃபெஸ்டேஷன்ல இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து யூ ஹேவ் டூ சரண்டர் லிட்டில் பிட். அதுக்கு நம்ம ஈகோ வந்து நெறைய இடத்துல இடம் குடுக்காது. பட் அங்க அந்த பியூட்டியே எங்க இருக்குன்னா, அது கொஞ்சம் அப்படியே விட்டு பிடிக்கிறதுல தான் அதோட பியூட்டியே இருக்கு. அது ரொம்ப அப்படி இழுத்து பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் அத அப்படி விட்டு இப்படி கேட்ச் பண்ணாலே அது நம்மளுக்கு அப்படி போய் இப்படி வந்துரும் நம்ம கிட்ட. சோ அதனால நெறைய அந்த தப்பு பண்ணியிருக்கேன். டெஸ்பரேட்டா இவ்ளோ தூரம் இழுத்துட்டோமே, இன்னும் இழுத்து அத கட்டிடணும்னு நெனைப்பேன். அப்பதான் அது ரொம்ப தூரமா போகும். அப்ப நம்ம கொஞ்சம் அத புரிஞ்சுகிட்டு சரண்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அது டெஃபினட்டா இட் வில் கம் பேக் டூ யூ. சோ அதனால நீங்க லக் மேல மொத்தமா உங்களோட இதுல இருந்து போடாம, ஆ அந்த சரண்டரிங் அண்ட் அந்த ஒரு நம்பிக்கைய விடாம இருக்கிறது வந்து பெஸ்ட்ன்னு தோணுச்சு எனக்கு. அதுதான். நெக்ஸ்ட் குவெஸ்டின் பார்க்கலாமா? ராமகிருஷ்ணன் சார் இதோட ஃபாலோ அப் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க.
அதுக்கு நடுவுல ராதிகா மேடம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. மேம், ஹவு டிட் யூ சூஸ் திஸ் ஃபீல்ட் ஆஃப் பீயிங் அ லைஃப் கோச் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயகுமார் அண்ணா மைண்ட் கண்ட்ரோல், மன உறுதி, போராட்ட குணம் மூன்றும் தேவைன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. எஸ், வெரி வெல். நான் சொன்னதுக்கு. ம். ராமகிருஷ்ணன் ஆமா. சார் தேங்க்யூ காட் கிளாரிட்டின்னு ரிப்ளை கொடுத்திருக்காரு. ஸோ ராதிகா தேங்க் மேடம் யூ ஒரு ப்ரோ. கொஸ்டின் போவோம். Yeah. ராதிகா மேடமோட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இப்ப ரீசெண்டா கூட இதை ஒருத்தர் வந்து என்னோட பெரு ட்ரிப்ல கேட்டிருந்தாங்க. நீங்க எப்படி உங்களோட நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஐடில இருக்கீங்க, எல்லாமே வந்து ஒரு சயின்டிபிக் அண்ட் ஃபேக்சுவல் வேர்ல்டுல இருந்து எப்படி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இந்த லைஃப் கோச்சிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. லிட்டரலி நான் சொல்லணும்னாங்க, லைஃப் கோச்சிங் வந்து எனக்கு எப்படி வந்ததுன்னா, நான் ஒரு நாள் சும்மா சோஃபால உட்காந்துட்டு இருந்தேங்க. எனக்கு வந்து காதுல யாரோ சொன்னாங்க. டெஃபினட்டா அதான் உண்மை ஆக்சுவலி லைஃப் கோச்சிங் வந்து நான் வந்ததுக்கு காரணமே. சடனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சத்தியமா லைஃப் கோச்ன்னு ஒரு டெர்ம் இருக்குன்னே எனக்கு தெரியவே தெரியாது. சடனா நீ ஏன் லைஃப் கோச்சிங் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி லிட்டரலி யாராவது பக்கத்துல உட்காந்து நம்ம கிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? அந்த நம்ம இப்ப அந்த அசிரிட்டி சொல்றோம், கிளேர்வாயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நம்ம வந்து செ கேட்கறது அந்த மாரி. லிட்டரலி எனக்கு அப்படி வாய்ஸ்ல கேட்டதுதான். அது நெறைய பேர் நம்புவாங்களா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் இம்மீடியட்டா ஆனா நான் வந்து என்னோட ஒரு விஷயம் அந்த கிரியா சக்தி வந்து நானே பெருமையா சொல்லிக்கிறேன்னு நெனைக்காதீங்க. நான் பயங்கரமான ஆக்ஷன் டேக்கர். இம்மீடியட்டா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா, உடனே அத கூகுள் பண்றது, அதுக்கு ஒரு 4 கான்டாக்ட் எடுக்கிறது, அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி கேட்கறது, அந்த மாதிரி நான் இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுப்பேன். சோ அந்த மாதிரி தான் இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுத்து, அதுக்கப்புறம் ஒரு லைஃப் கோச்சிங் யுஎஸ் பேஸ்டு சிம்பயாசிஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு லைஃப் கோச்சிங் இன்ஸ்டிடியூட். அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணி, அங்க தான் அந்த பேசிக்ஸ் லைஃப் கோச்சிங்கோட ஃபர்ஸ்ட் கோர்சஸ் எல்லாம் நான் முடிச்சேன். அப்புறமா. அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணதுதான். உண்மையிலேயே லிட்டரலி அப்படிதான். அதே டைம்ல தான் எனக்கு மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜியும் பண்ணணும்னு தோணுச்சு. லக்கிலி என்னோட ஃப்ரெண்டும் இன்ட்ரஸ்டடா இருந்தாங்க. சரி, அதுதான் அந்த என்விரான்மென்ட் அகைன் மேட்டர்ஸ். நான் மட்டும் நெனச்சிருந்தா கூட முடியாது. என்னோட ஃப்ரெண்டும் அதே சமயத்துல அவங்களும் பண்ணணும்னு நெனைக்கவே, நாங்க 2 பேருமே ஒண்ணா லைஃப் கோச்சிங்கும் ஜாயின் பண்ணோம். ஒண்ணாவே மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜியும் பண்ண ஆரம்பிச்சோம். 2 பேரும் இதெல்லாம் அவங்களும் ஐடில இருக்காங்க. அவங்களும் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான். பட் சம்ஹவ் லைஃப் காலிங் தான் சொல்லணும் அது. மத்தபடி அது டெலிபரேட்டா பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அப்படி சூஸ் பண்ணதே கிடையாது டெஃபினட்டா. ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்தது தான். அண்ட் நெறைய நான் வந்து கோவிட் டைம்ல வந்து நெறைய ஆன்லைன் கோர்சஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் போயிட்டு இருப்பேன். அட்டெண்ட் பண்றது. ஃப்ரீல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லேக்ஸ்லலாம் ஸ்பெண்ட் பண்ணி, இதோ இப்போ ஜோ டிஸ்பென்சா மாதிரி ஹையஸ்ட் கோர்சஸ்க்கெல்லாம் இப்போ பே பண்ணி போயிட்டு இருக்கேன். சோ அப்படி ஆரம்பிச்சு நெறைய பண்ண என் லைஃப்ல நெறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. அதனால எனக்கு ஒரு பயங்கரமான பிலீஃப் இந்த ப்ரொஃபஷன் மேல. நம்ம சொல்ற ஏதோ ஒரு வார்த்தை, நம்ம குடுக்குற எங்கேயோ ஒரு எனர்ஜி வந்து யாரோட லைஃப்ல ஏதோ ஒரு மாற்றத்த குடுக்குதுன்னா, அத விட பெரிய பிளெஸ்ஸிங் நம்மளுக்கு என்ன வேணும் லைஃப்ல சொல்லுங்க. சோ சம்டைம்ஸ் ஐ வில் திங்க் இட் இஸ் ஈக்விவலன்ட் டூ டாக்டர் மாதிரி. டாக்டர் எப்படி உடம்புல இருக்கிற ஒரு பிரச்சனைய சரி பண்றாங்களோ, சோ அந்த மாரி லைஃப் கோச்சஸ் வந்து அவங்க லைஃப்ல இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு வெளிச்சமா இருக்கும்போது, அந்த அந்த ஒரு கிளாரிட்டி, தாட் கிளாரிட்டியும், அந்த ஒரு லைஃப்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கும்போது, எனக்கு அது ரொம்ப ஒரு டாக்டருக்கு சமமா நான் நினைப்பேன். அந்த மாதிரி தான் அடிக்கடி. சோ அதுதான் என்னோட லைஃப் கோச்சிங்கோட பேக்ரவுண்ட் ராதிகா. குவாண்டம் கோச்சிங் மீன் குவாண்டம் கோச்சிங்னு தனியா ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே வந்து எப்படின்னா, நம்ம வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிளேன்ஸ்ல இருக்கோம். இப்ப வந்து எர்த் வந்து 3D பிளேன் சொல்லுவாங்க. இது மாரி வந்து 4D, 5D, 6D, 7Dன்னு இருக்கு. நம்மளோட டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும்போது. இப்ப இந்த குவாண்டம்ன்றது வந்து என்னன்னா, ஒரு குவாண்டம் பிசிக்ஸ். அதுல எப்படின்னா, உங்களால ஒரே டைம்ல வந்து உங்களால உங்களோட பாஸ்ட்டையும் அக்சஸ் பண்ண முடியும். உங்களோட ஃபியூச்சரையும் அக்சஸ் பண்ண முடியும். இந்த குவாண்டம்ன்றது எப்படின்னா, இந்த குவாண்டம் ஃபீல்ட்ல ஒரு 2 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 எலக்ட்ரான பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு வேற வேற பாக்ஸ்ல போட்டு வேற வேற இடத்துல வச்சா கூட, இந்த எலக்ட்ரான் சுத்துற டைரக்ஷன்லயே இந்த எலக்ட்ரானும் சுத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது 2ம் என்டாங்கிள் ஆயிருக்கும். ஒரு விதத்துல பிணைஞ்சு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்டாங்கிள்மென்ட்னா. சோ நீங்க இங்க பண்றது இங்க பிரதிபலிக்கும். இங்க பண்றது இங்க பிரதிபலிக்கும். அதுதான் வந்து குவாண்டம் பிசிக்ஸ்ல இந்த எலக்ட்ரான்ஸோட என்டாங்கிள்மென்ட் தியரி. இது ஏன் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ல இத நம்ம சொல்றோம்னா, இப்ப இது உங்களோட கரண்ட் செல்ஃப்ன்னு வச்சுக்கோங்க. இது உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப்ன்னு வச்சுக்கோங்க. இந்த கரண்ட்ல தான் இப்ப உங்ககிட்ட வந்து ஹெல்த் ப்ராப்ளமோ, ஒரு மணி இல்லாம இருக்கலாம். ஆம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இல்ல வந்து கெரியர் இல்ல, காசு இல்லன்னு. ஆனா உங்க ஃபியூச்சர் வெர்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, மேபி இந்த ஃபியூச்சர் வெர்ஷன் வந்து இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருக்கும். சோ உங்களோட குவாண்டம்ல என்ன பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன இங்க டவுன்லோட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்னெல்லாம் குறையா இருக்கோ, அது எல்லாம் இங்க இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. சோ உங்களோட ஃபியூச்சர் செல்ஃபயும், கரண்ட் செல்ஃபயும் நீங்க மெர்ஜ் பண்ணும்போது, உங்களுக்கு கரண்ட்ல இருக்கிற கேப்ஸ் எல்லாமே இந்த ஃபியூச்சர்ல இருக்கிறது மூலியமா ஃபுல்ஃபில் ஆயிடுது.
அதுதான் வந்து குவாண்டம் அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேன்ல அத அலைன் பண்றது. எப்பவுமே இது இது இப்ப இதுல சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டில சொல்லணும்னா நம்ம வந்து இந்த ஆ ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா கான்செப்ட். ஓகேவா? சுப்ரீம் காட் அண்ட் தென் ரீஇன்கார்னேட்டட் சோல் கான்செப்ட். இப்ப நம்ம எல்லாருமே வந்து இந்த சோல் வந்து இந்த பிறப்பு எடுத்து இந்த மனித பிறவியா இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த பூமியில சில கர்மாவ டீல் பண்றதுக்காக இந்த பிறப்ப நம்ம எடுத்து வந்திருக்கோம் ஒவ்வொருத்தரும். அவங்கவங்களுக்கு என்ன கர்மான்னு அவங்கவங்க சைன் அப் பண்ணி வந்ததுதான். இப்ப என்னோட கர்மா உங்களோடது வேறையா இருக்கும். உங்களோட கர்மா இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது வேறையா இருக்கும். சோ நம்ம இது எல்லாம் இங்க எர்த் பிளேன்ல நம்ம பண்ணின்னு இருக்கோம். கரெக்ட்டா? இத கரெக்ட்டா நம்ம பண்ணி முடிச்சுட்டோம்னா, இந்த இந்த சோல் இந்த பிறப்பெடுத்து வந்த இந்த இன்கார்னேட்டட் சோல் வந்து நம்மளோட ஹையர் சோலோட அதாவது நம்மளோட பரமாத்மாவோட போய் இணையணும். அதுதான் கான்செப்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சோ அந்த ஒரு மெயினான அந்த ஜோதியிலிருந்து பிரிஞ்சு வந்து குட்டி குட்டியான ஒவ்வொரு ஜோதி தான் வந்து ஒவ்வொரு சோல். சோ இப்ப இந்த ஹையர் செல்ஃப் இருக்கு இல்லையா? இதுக்கு எல்லாமே தெரியும். நடந்தது, நடக்க போறது, முன்னாடி என்ன பிறவியில நம்ம என்ன பண்ணோம், என்ன நம்ம கர்மா இது எல்லாமே அதுக்கு தெரியும். சோ இதுதான் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் வந்து இங்க இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் அந்த ஹையர் செல்ஃப்ல இருந்து இந்த லோயர் செல்ஃப் இன்ஃபர்மேஷனை எடுத்து இப்ப கரண்ட்ல இருக்கிற லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி பெட்டரான ஒரு லைஃபை வாழ்ந்து பெட்டரான ஹியூமன் பீயிங்கா இருந்து இன்னும் கொஞ்சம் பாவத்தெல்லாம் சேர்த்துக்காம இன்னும் புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எவான்ச்சுவலி போய் அந்த ஹையர் சொல்லோட என்டாங்கிள் ஆகுற மாதிரி 3D to 4D merge. அதுதான் பிசிசிஸ்ட் சொல்லும் போது 2 எலக்ட்ரான்ஸ வந்து பிரிச்சு வச்சாலும் அது 2த்துக்கும் இருக்கிற கருப்பொருள் வந்து சேம்ன்னு சொல்றாங்க. அதுதான் அந்த குவாண்டம் இந்த மாதிரி. அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக் எனக்கு தெரியல என்னோட என்னோட கரெக்ட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனான்ட்டு. பட் சம்ஹவ் த கான்செப்ட் இஸ் அபௌட் உங்களோட ஃபியூச்சர், கரண்ட், பாஸ்ட் எல்லாத்தையும் ஒரே டைம்ல வந்து உங்களால அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் அதோட இது. தேங்க் யூ ராதிகா. தேங்க்ஸ் டு ஹியர். ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? வேற ஏதாவது அன்மியூட் பண்ணி கேட்கணும்னாலும் கேளுங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கோல் பத்தி. சாட்லயே போடுறீங்க. யாராவது பேசுங்க. அவங்களே பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் நானும் பேசுறேன். வெரி கிளியர் ஸ்பீச் அண்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் டைம். தேங்க் யூ பழனி. ஓகே. எனக்கு எல்லாரோட ஏஜ் எவ்வளவு தெரியல. நான் எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கேன். பட் தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல. தேங்க் யூ so much for explaining. Okay, thanks Indu. Thank you Sindu. வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. நல்லா பாத்துருங்க. நல்லா இருக்கேங்க. கேக்குதுங்களா? சொல்லுங்க. அவ்வளவுதான். இல்ல அவர் அன்மியூட் பண்ணி அங்க பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அன்மியூட். ஓ அப்படியா? ஓகே. எந்தெந்த ரேஞ்சில சம்பாதிக்கிறோம் அந்த மாதிரி செலவு. ஆமாப்பா இப்போ போன வருஷம் நீ என்ன பண்ண? நான் மியூட் பண்ணிட்டேன் அவங்க. ஓகே. அங்கதான் பேசிட்டு சரி. இருக்காரு. டோன்ட் வரி. ஓகே. சரி. நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். சொல்லுங்க சதீஷ். நம்ம ஆஃபன் வந்து நம்ம கேட்கறது வந்து என்னன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு அடிக்கடி இப்போ காதுல படுது. அதாவது நீங்களும் முதல்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட். நீங்க வந்து என்ன விருப்பப்படுறீங்களோ அதை வந்து நீங்க அட்ராக்ட் பண்ண முடியாது. யூ அட்ராக்ட் who you become. What you are or who you become. நீங்க என்னவா மாறுறீங்களோ அதுதான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. சோ நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் அடையணும். ஆனா அந்த மாற்றம் நான் இப்படி இருக்கேன் இந்த மாதிரி மாத்திக்கிட்டாதான் நான் அதை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. சோ what will you say to that person? அது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இது வந்து ஒரு ஈஸி சொல்யூஷன் இருந்தா லைஃப ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது எது தின்னா பித்தம் தெரியும்ன்ற மாதிரி ஜஸ்ட் நான் இங்க போயிட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ஒரு மாத்திரை போட்டா எல்லாம் சால்வ் ஆயிடும். ஆனா வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஸ்பிரிச்சுவலா சோல் எவல்யூஷனும் ஆகட்டும், அப்படி கிடையாது. அது அப்படி நடக்காது. அது நடக்கும் எப்போ உங்களோட அவேர்னஸோட நீங்களே அந்த பெயினை வாலண்டரியா எடுத்துட்டீங்கன்னா உங்களால அந்த growth கொண்டு வர முடியும்.
இல்லன்னா 2 தட்டு தட்டி அடி வாங்கி தான் நம்ம லைஃப்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா, நெறைய பேர் என்னோட கோச்சஸ்ல இருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எப்ப அவங்க வந்து இந்த மாரி ஒரு அவேக்கனிங் குள்ள போறாங்கன்னா, அவங்க லைஃப்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். அத சால்வ் பண்ண போயி, அதுல அவங்க எக்ஸ்பெர்ட் ஆயி, அதிலிருந்து தான் அவங்க வந்து இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாரி. ம். ரூமியோட ஒரு போயம் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து இட் இஸ் வேர் த லைட் என்டர்ஸ் வென் யுவர் ஹார்ட் இஸ் ஹர்ட். சம்திங் எக்ஸாக்ட்டான வேர்ட் எனக்கு தெரியல. அதாவது எப்படின்னா, நம்மளோட இதயத்துல இருக்கிற ஓட்டைகள் வழியா தான் லைட் உள்ள என்டர் ஆகும் அப்படின்றது. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம அந்த அளவுக்கு ஒரு காயமோ, ஒரு கஷ்டமோ பட்டிருக்கும்போது தான், அதாவது நம்ம மனசு வலிச்சிருக்கும் இல்லையா? லிட்டரலி அந்த ஹார்ட் வந்து அந்த வலிய தாங்கியிருக்கும். அது வழியா தான் அந்த லைட்டே உள்ள என்டர் ஆகும் அப்படின்றது. இப்ப எல்லாமே நம்மளுக்கு அப்படியே ஆஹா, ஓஹோ, லாலா லேண்ட் எல்லாமே குளோரிஃபைடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த லைஃப்ல. எர்த் இஸ் அ ஸ்கூல். நம்ம வர்றது பூமிக்கு வர்றதுக்கு காரணமே வந்து, நம்ம பாடம் கத்துக்கிட்டு மாறுறதுக்கு தான். இது நான் மாறவே மாட்டேன். ஆனா எனக்கு ரிசல்ட் மட்டும் வேணும். அப்படின்றது வந்து டோட்டலி வந்து ஐரானிக்கலா இருக்கும். அதனால தான் மேனிஃபெஸ்டேஷன் நெறைய பேருக்கு வந்து பலிக்க மாட்டேங்குது. பலிச்சாலும் இப்ப சில பேர் வந்து லாட்டரி வின் பண்ணவங்க கூட ஏன் வந்து அடுத்த 1 வருஷம், 1 1/2 வருஷத்துல வந்து திருப்பியும் அவங்க கிட்ட காசு இல்லாம போகுதுன்னா, அவங்களோட ஐடென்டிட்டிய அந்த வெஸல் நம்ம ஒரு வெஸல் மாரி நம்மளோட கண்டெய்னர வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாம, கடல் தண்ணியே உள்ள வந்தாலும் நம்மளால புடிச்சு வைக்க முடியாது. இல்லையா? நம்ம ஒரு சின்ன டம்ளர் மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அங்க கடல் தண்ணியே உங்களுக்கு யூனிவர்ஸ் ஊத்துறதுக்கு ரெடியா இருந்தா கூட, நம்மளால அத வித்ஹோல்ட் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் கண்டெய்னர் இஸ் டூ ஸ்மால். அதுக்காக தான் வி ஹேவ் டூ கான்ஸ்டன்ட்லி பிகம் எக்ஸ்பான்சிவ் இன் அவர் சோல் ப்ராசஸ்லயும் சரி, நம்மளோட தாட் ப்ராசஸ்லயும் சரி, நம்மளோட எமோஷன்ஸ ஹீல் பண்றதுலயும் சரி, இத பண்ண தான் நம்மளோட கண்டெய்னர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆக தான், இது உள்ள உங்களோட கொள்ளளவு, உங்களோட வால்யூம் வந்து இன்கிரீஸ் ஆகும். அப்பதான் இது உள்ள நீங்க காரு, வீடு, பங்களா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், காசு, பணம் எல்லாத்தையும் இது உள்ள வைக்க முடியும். இப்ப இதே ஒரு கொஸ்டின் இப்ப நாளைக்கே இப்ப யார்கிட்டயாவது வந்து ஒரு 5 மில்லியன் காசு குடுக்குறேன் அப்டின்னா, டக்குனு ஒரு செகண்ட் ஜெர்க் ஆவாங்க. சந்தோஷம் வரதுக்கு முன்னாடி, ஐயோ! நம்ம அத என்ன பண்ணுவோம்? அப்டின்ற ஒரு இது இருக்கும். சோ, ஆர் வி பிகம் தட் பெர்சன்? அந்த பெர்சனா நம்ம ஆயிட்டோமா? அப்டின்றது தான். நாளைக்கே ஒருத்தருக்கு ஒரு ஹீரோயின் சான்ஸ் தரேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரூப்ல இருக்கிறவங்கள. உடனே நமக்கு என்ன ஃபீலிங் வரும்? ஓ வாவ்! நான் ஹீரோயின் ஆயிட்டேன்னு தோன்றத விட, நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம கிட்ட இருக்கிற இன்செக்யூரிட்டீஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஐயோ! நான் போய் ஹீரோயினா? ஐயோ! என் கண்ணு சரியில்லையே! என்ன போய் எப்படி நான் எப்படி கேமரா முன்னாடி நிப்பேன்? ஐயோ! அ என்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லையே போட்டுட்டு போறதுக்கு ஆடிஷனுக்கு. இப்படி எல்லாமே நம்ம முன்னாடி வரும். ஏன்னா நம்ம இன்னும் அந்த பெர்சனா மாறல. இப்ப இதே ஒருத்தர் வந்து ஆல்ரெடி ஹீரோயின் ஆகணும் அப்படின்றவங்க, அவங்க கிட்ட எல்லாமே அந்த கண்டெய்னரா ஆயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நாளைக்கே ஒரு ஆடிஷன் இருக்குன்னா, என்ன மேக்கப் பண்ணணும், எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும், என்ன டயலாக் எப்படி பேசணும், என்ன காஸ்டியூம் போடணும், எது அவங்களோட பாடி டைப்புக்கு சூட் ஆகும், கேமராவ எப்படி பார்க்கணும், எங்க நின்னா அவங்க பியூட்டிஃபுல்லா தெரிவாங்க. இப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சோ, அவங்க பக்கா ஹீரோயின் மெட்டீரியல் ஆல்ரெடி. அதேதான். நீங்க என்னவா ஆகணும்னு நெனைக்கிறீங்களோ, நீங்க அந்த மெட்டீரியல் ஆயிட்டீங்களா? அப்படின்றது தான் கொஸ்டின். அந்த மெட்டீரியல் இல்லாட்டி, இப்ப எப்படி கொடை தைக்கிற துணியில வந்து கோட்டு தைக்க முடியாது. கரெக்ட்டா? சோ, நம்ப கோட்டா நம்மளுக்கு தைக்கணும்னா, நம்ம அந்த கோட்டு தைக்கிற துணியா நம்ம இருக்கணும். சோ, நீங்க அதுவா ஆனா தான், இதுக்கே நீங்க சரிப்பட்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி தான். சோ, சம்டைம்ஸ் மிஸ்மேட்ச் என்ன ஆயிடுது, நம்ம கொடை தைக்கிற துணியா இருந்துகிட்டு, என்ன யாருமே கோட்டு தைக்கல, என்ன யாருமே கோட்டு தைக்கலன்னு நெனச்சுக்கிறோம். பட் த ப்ராப்ளம் இஸ் நம்ம கிட்ட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த அட்ரிபியூட்ஸ், அந்த குவாலிட்டீஸ் இன்னும் இல்ல. அதனால தான் அந்த அந்த விஷயம் நம்ம கிட்ட இன்னும் வரல. அதுதான் அதோட மிஸ்மேட்ச். ஸோ டெஃபினட்டா அந்த வொர்க்க நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த இன்னர் வொர்க் ஒன்லி வொர்க்ஸ். அந்த ஒன்ஸ் நீங்க அந்த உள்ள ஸ்டேட் ஆஃப் மைண்ட நீங்க மாத்திட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்ராக்ஷன் அது எல்லாமே வந்து விழும். ஏன்னா உங்களோட கண்டெய்னர் இப்ப பெருசாயிடுச்சு. இது உள்ள என்ன போட்டாலும் உங்களால இதோட கொள்ளளவு பெருசானதுனால எது வேணாலும் உங்களால வச்சுக்க முடியும். அதுதான் அங்க அதோட பியூட்டி அதுல ஆக்சுவலா. சோ டெஃபினட்டா நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்காது. நீங்க என்னவா இருக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் அந்த ஃப்ரேஸ். யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட். யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர் அண்ட் வாட் யூ வாண்டட் டூ பிகம்னா அந்த நியூ ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ணணும். நான் சொன்ன அந்த ஹீரோயின் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட நியூ ஐடென்டிட்டி வந்து நீங்க ஹீரோயினா அப்படி போய் நிக்கணும். இப்ப எத்தன பேருக்கு வந்து அப்படி கேமரா முன்னாடி அப்படி நின்னு போஸ் குடுக்கறதுக்கு நமக்கு வரும். ஐயோ! எனக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்குங்க. ஐயோ! வேண்டாங்க எனக்கு கேமரா அப்படிதான் நம்ம இருக்கோம். அப்பன்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் அந்த பெர்சனா ஆகல. தென் யூ கான்ட் கமெண்ட் ஆன் தட். அதனால நமக்கு என்னவா என்ன வேணுமோ நம்ம அதுவா ஆகணும். அதுதான். சூப்பர்.
தேங்க்யூ. கிரேட் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ பிரியா. ஸோ நீங்க தேங்க் யூ அந்த ஸோ மச். நம்மளோட ப்ரோக்ராம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? பிரியா வந்து நீங்க ஒரு ஒரு எல்லாரும் ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து இந்த ஒரு 45 மினிட்ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவரோ வந்து பேசிட்டு போயிட்டோம்னா உங்க லைஃப்ல எதுவுமே மாற போறதில்ல. யூ ஹாவ் டு பி ரெடி டு டூ த ஒர்க். அந்த கண்டெய்னரா நீங்க மாறணும்னா, அந்த கொள்ளளவு வந்து அதிகப்படுத்தணும்னா அதுக்கு வந்து யூ ஹாவ் டு டூ தட் இன்னர் ஒர்க் அண்ட் டீப் ஒர்க். ஸோ அதுக்கு உண்டானதை வந்து பிரியா வந்து ஷேர் பண்ண போறாங்க. நான் இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த நான் பேசினது தான் இங்க போட்டிருக்கேன். ஸோ நாலேட்ஜ் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கில் அந்த அந்த நியூ ஐடென்டிட்டி நீங்க எழுதியிருக்கேன் இல்லையா? எக்ஸாக்ட்டா நீங்க சொன்னதுதான் அது. நம்ம என்னவா ஆகுறோமோ, அதுக்கான விஷயங்கள் நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்ராக்ட் ஆயிடும். இப்ப வந்து அதாங்க இந்த ஃப்ரீக்வன்சி தாங்க இது. மோஸ்ட்லி இந்த எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி தான் நம்மளோடது. நம்ம லோ எனர்ஜில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லோ எனர்ஜில இருக்கிறவங்களையே வந்து மாட்டுவாங்க. நம்ம அதை விட ஒரு ஹை எனர்ஜிக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெவல்ல இருக்கவங்க யாருமே உங்களை அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த லெவல்ல இருக்கவங்க தான் உங்க கூட வருவாங்க. அதனால எப்பவுமே இப்ப நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, கோச்சிங், சைக்காலஜி இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. எத பத்தியுமே நமக்கு எதுவுமே தெரிய வேணாம். உங்களோட ஒரே ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலே உங்க லைஃப் நல்லா இருக்கும். அப்படி அபண்டன்ட்டா எல்லாத்துலயும் இருக்கணும்னா, உங்களோட எனர்ஜிய வைப்ரேஷன ஹையா வச்சுக்கோங்க. எப்பவுமே கீழ்த்தனமான விஷயங்கள் எதுக்குமே உங்களோட மனச வந்து லயிக்க விடாதீங்க. காசிப்ஸ் பேசுறது, கம்ப்ளைண்ட் பண்றது, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே டீல் பண்றது, ஒருத்தர பத்தி ஒருத்தர்கிட்ட இது பண்றது. இப்படி எதெல்லாம் உங்களோட வைப்ரேஷன லோ பண்ணுமோ, அந்த விஷயத்தெல்லாம் பண்ணாம, எப்பவுமே நீங்க ஒரு ஹையர் வைப்ரேஷன்ல நீங்க இருந்துட்டீங்கனாலே, உங்களுக்கு பிரச்சனை வந்தா கூட, அது உங்ககிட்ட ரீச்சே ஆகாது. சோ அதுதான் அந்த நியூ ஐடென்டிட்டி. அது அது வந்து நீங்க எப்பவுமே மெயின்டெயின் பண்ணாலே பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். சோ ஆக்ஷனும் நான் அதான் கேட்டிருந்தேன். ஆர் வி சீரியஸ்லி வொர்க்கிங் டுவர்ட்ஸ் இட்? அதுதான் நம்ம வந்து இப்ப ராமகிருஷ்ணனுக்கு கூட அந்த ஆன்சர் குடுத்தோம். சோ நான் இந்த ப்ரோகிராம் பத்தி சொல்றேன். இது வந்து நீங்க டிபிக்கலா நாங்க ஏதோ அப்செல் பண்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இது இல்ல. பட் ஐடியா என்னன்னா, லிட்டரலி இது வந்து இந்த 6 மந்த்ஸ்ல வந்து நெறைய பேர் வந்து இத பத்தி பேசியிருக்காங்க. என்ன 2026 ஆரம்பிச்சதும் தெரியல, போனதும் தெரியல. அதுக்குள்ள 6 மாசம் ஆயிடுச்சு. ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருக்கு அப்படின்னு. நானே சில விஷயங்கள்ல அது மாரி யோசிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து. அப்புறமா பார்த்தா நெறையவும் பண்ணியிருக்கோம். நெறைய பண்ணியிருக்கோம். அதனால ஏன் அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி யோசிக்கும்போது தான் நான் என்ன நினைச்சேன், ஓகே என்னோட இன்னர் சர்க்கிள்க்கு ஒரு ப்ரோகிராம் டிசைன் பண்ணலாம். ஜஸ்ட் 8 வீக்ஸ் டோட்டலி ஒரு கோல ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா சம்டைம்ஸ் இன்னொரு மிஸ்டேக் நம்ம எல்லாரும் பண்றது வந்து ஒரே டைம்ல 5 விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது. ஹெல்த்தும் வேணும், வெல்த்தும் வேணும், மணி வேணும், ஃபேமிலி வேணும், ரிலேஷன்ஷிப், சோசியல் எல்லாத்தையும் ஒரே டைம்ல போடுறது. அப்படி இல்லாம ஒரே ஒரு கோல எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் 8 வீக்ஸ் அது ஒண்ணுத்த மட்டும் ஃபோக்கஸா வச்சு, அதுக்காக மட்டும் ஒர்க் பண்ற ஒரு சின்ன சப்செட் ஆஃப் பீப்பிள் தான். நெறைய பேரு நம்ம வந்து சேர்த்துக்க போறது கிடையாது. வெறும் அந்த ஃபோகஸ்டா, டெடிகேட்டடா, கமிட்டடா இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ஆன் தேர் ஒன் பர்ட்டிகுலர் கோல் ஃபார் த நெக்ஸ்ட் 8 வீக்ஸ். அத மட்டும் வீக் ஆன் வீக் நம்ம லைவா ஒன் ஆஃப்டர் த அதர், ஒன் ஆஃப்டர் த அதர் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சோ இதுதான் வந்து இந்த மேனிஃபெஸ்ட் அண்ட் அச்சீவ் ஃபார் 8 வீக்ஸ் தான் என்னோட இது பண்ணியிருக்கேன். டிசைன் பண்ணியிருக்கேன். சோ எப்படி நம்மளோட மைண்ட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, எப்படி நம்மளோட எமோஷன்ஸ வந்து ஹீல் பண்ணி க்ரோ பண்றது அப்படின்னு. இந்த 8 வீக்ஸ் நம்ம எப்படி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாரம் பார்த்தீங்கன்னா, சூஸ் யுவர் ஒன் கோல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒண்ணு எது? இது இது வந்து எனக்கு அடுத்த 90 டேஸ்க்குள்ள நடந்ததுன்னா, என்னோட லைஃப் இந்த 2026 நான் சக்சஸ்ன்னு சொல்லுவேன். அப்படின்ற மாரி ஒரு கோல எடுத்துக்கிட்டு, அத அப்படியே கிறிஸ்டல் கிளியரா ரிஃபைன் பண்ணணும். நெறைய பேர் நம்ம பண்ற தப்பு என்னன்னா, ஆ இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா டீப்பா 2 கொஸ்டின் கேட்ட உடனே என்ன ஆகும்? ஐயய்யோ! ஆமால்ல. இவ்ளோலாம் இருக்கா? சரி நான் வேற ஒண்ணு எடுக்கிறேன். அப்படி இல்ல. அந்த கோல வந்து நம்ம வந்து ரொம்ப ரிஃபைன் பண்ணி நான்லாம் என்னோட ஒன் டூ ஒன் மேனிஃபெஸ்டேஷன் செஷன் எப்படின்னா, அவங்கள லிட்டரலி ஒரு 52 கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுத வைப்பேன் அந்த கோல பத்தி. இந்த கோல் உங்களுக்கு வேணும்னு சொல்றீங்கல்ல, இந்த கோல டிஸ்கிரைப் பண்ணுங்க. என்னெல்லாம் இருக்கணும் இந்த கோல்ல? எப்படியெல்லாம் இருக்கணும்? எல்லாம் எந்த அளவுக்கு விளக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பாயிண்ட் பாயிண்ட்டா போட்டு நாங்க விளக்குவோம். அப்படி விளக்குனதுக்கு அப்புறமா, ஏன் இந்த கோல் உங்களுக்கு இப்ப இம்பார்ட்டன்ட்? இப்ப இது நடக்கலன்னா என்ன ஆகும்? ஏன் இது உங்களுக்கு நடக்கணும்? இது நடந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இந்த மாரியான டீப்பர் கொஸ்டின்ஸ்குள்ள போவோம் நம்ம அடுத்தது. இத பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரா, இதான் எனக்கு வேணும். இது நடந்தா இப்படிதான் இருக்கும் எனக்கு. இதான் என்னோட ஃபீலிங் அப்படின்ற அளவுக்கு ஒரு கிளாரிட்டி. இப்ப இருக்கிற இந்த குரூப்ல இருக்கிற யாருக்காவது, இப்ப நான் கேட்டேன்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்க கோல் மேல ஒரு கிளாரிட்டி இருக்கா? அப்படின்னு எஸ்ன்னா எஸ் போடுங்க. சோ வீக் 1 என்னோட ஃபோக்கஸ் வந்து ஒரு கோல் எடுத்துக்கிட்டு, அந்த ஒரு கோல்ல எந்த அளவுக்கு வந்து ரிஃபைன் பண்ணி, அத பியூரிஃபை பண்ணி, அது கிளியர் கிளியர் கட்டா
அந்த கோல வந்து கண்டுபிடிக்கிறது. அதுதான் வீக் 1. வீக் 2 வந்து என்னன்னா, கோல் மட்டும் செட் பண்ணா பத்தாது. நம்மளோட பெரிய ப்ராப்ளம் வந்து நெறைய இடத்துல வந்து நம்மளோட எனர்ஜி வந்து லீக் ஆயிட்டே இருக்கும். எப்பயோ நடந்த விஷயங்கள். அதே மாரி நம்மளோட லிமிட்டேஷன். இப்ப நம்ம அந்த லக் விஷயத்துக்கே சொன்னோம். எங்கேயோ ஒரு இடத்துல நம்மள அறியாமலே நமக்குள்ள ஒரு பிலீஃப் இருக்கும். இது நடக்காதுன்னு நெனைக்கிறேன், முடியாதுன்னு நெனைக்கிறேன். இது அப்படி, இது அப்படி. இல்ல காசு வச்சிருக்கிறவங்கலாம் கெட்டவங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு பிலீஃப் வந்து எங்கேயாவது உட்கார்ந்திருக்கும். சோ நம்மளோட ஓல்ட் பிரேக் அந்த பேட்டர்ன்ஸ கண்டுபிடிச்சு, அத வந்து அந்த என்ன ஃபியர் ஸ்டாப் பண்ணுதா? இப்ப நான் சொன்னேன் அந்த ஆக்ஷன் எடுக்க முடியாததுக்கு காரணம் எது வேணா இருக்கலாம். ஃபியரா இருக்கலாம், ஜட்ஜ்மென்ட்டா இருக்கலாம், சப்போர்ட் இல்லாததா இருக்கலாம். என்விரான்மென்ட்டா இருக்கலாம். எது வேணா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செட்டப் வீக் 2 வந்து லிட்டரலி கோயிங் இன்டூ த பேட்டர்ன். என்ன என்னோட பேட்டர்ன்? இந்த பேட்டர்ன்ல நான் என்ன பிளாக் பண்ணுது? அத கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் லிட்டரலி நம்ம வந்து இப்ப இந்த மாரி செஷன் மாரி கிடையாது. நீங்க என் கூடவே உட்கார்ந்து நீங்க வொர்க் பண்ணுவீங்க. நான் ஒரு டாபிக் குடுத்துட்டு அடுத்த 10, 15 மினிட்ஸ் நீங்க அத பண்ணணும். அங்கேயே அந்த செஷன்லயே பண்ணணும். ஏன்னா இதுல நம்ம நீங்க சொன்ன மாரி வெறும் 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுனால லைஃப் மாறிட்டு போறது கிடையாது. வொர்க் ஒன்லி வொர்க்ஸ். அதனால அந்த வொர்க்க நம்ம பண்ணியே ஆகணும். அதான். சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வீக் 3 வந்து இதுதான் பிகமிங் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். இப்ப இந்த நியூ ஐடென்டிட்டி பத்தி சதீஷ் சொன்னாரு இல்லையா? எப்படி நீங்க அந்த மெட்டீரியலா மாறுறது? அந்த நடை, உடை, பாவனை, அந்த திங்கிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்? அந்த எலிவேட்டட் எமோஷன்ஸ்ல எப்படி இருக்கிறது? உங்களோட வைப்ரேஷன் கீழ போச்சுன்னா, திருப்பி அத எப்படி உடனே அப்லிஃப்ட் பண்றது? இப்படி இது எல்லாமே அதாவது அந்த நியூ வெர்ஷனாவே நீங்க மாறிடணும். முழுசா சந்திரமுகியா மாறின எஃபெக்ட்ட நீங்க குடுத்துடணும். அந்த கோல் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடியே அந்த கோல் உங்ககிட்ட இருந்தா, நீங்க எப்படி நடந்துப்பீங்களோ, அந்த நியூ ஐடென்டிட்டி நான் சொன்னேன்ல அந்த குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் அந்த ஃபியூச்சர தான் இங்க கொண்டு வந்து சேர்க்கிறோம் இப்போ. எப்போ இந்த கரண்ட்டும் ஃபியூச்சரும் ஒண்ணோட ஒண்ணு இப்படி பின்னி பிணைஞ்சிட்டாலோ, அப்பவே அந்த கோல் உங்ககிட்ட வந்துரும். சோ அதுதான் வீக் 3க்கு வந்து இது. வீக் 4 வந்து என்னன்னா, இதுக்கு வந்து நெறைய மெடிடேஷன் ப்ராசஸஸ் இருக்கு. நெறைய குரூப் விஷுவலைசேஷன்ஸ் இருக்கு அந்த மாரி. சோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஒரு குரூப்பா விஷுவலைஸ் பண்ணி வி கேன் கிரியேட் அ விஷன் போர்ட் அந்த மாதிரி அந்த கோலுக்கு எடுத்துக்கிட்டு, நான் வந்து எல்லா தடவையும் இந்த மாரி ஐ வில் கிரியேட் அ விஷன் போர்ட்ஸ். நான் ஏற்கனவே ஒரு செஷன் பண்ணியிருக்கேன். பிகினிங் ஆஃப் திஸ் இயர் வந்து எப்படி வந்து விஷன் போர்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. சோ ஒன் செஷன் வி ஆர் கோயிங் டூ கிரியேட் த விஷன் போர்ட் வித் அ கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன். எப்படி உங்க மனசுல அந்த படத்த அந்த கோல நீங்க அச்சீவ் பண்ண மாரி எப்படி உங்களால திங்க் பண்ணி அத விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம வந்து வீக் 4 கத்துக்க போறோம். சோ அன்னிலருந்து நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுருவீங்க, தினம் வெறும் ஒரு 20 செகண்ட்ஸ் டூ 1 மினிட் உங்க மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும் அந்த கோல். நீங்க எத திருப்பி திருப்பி பார்க்குறீங்களோ, அது உங்களோட அகக்கண்ல இருந்து அது டைரக்ட்டா உங்களோட ரியாலிட்டில வர ஆரம்பிச்சுரும். சோ வீக் 4 வந்து மெடிடேஷன் அண்ட் விஷுவலைசேஷன். வீக் 5 நம்ம எக்ஸாக்ட்டா மிட்வேல இருப்போம். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன். இப்ப இதே மாரி தான். எப்படி போயிட்டு இருக்கு? என்ன பண்ணணும்? எங்க என்னோட வைப்ரேஷன நான் மிஸ் பண்றேன்? என்ன மாரியான ரொட்டீன்ஸ் நான் கொண்டு வரணும்? இதெல்லாம் நம்ம கொண்டு வரது. வீக் 6 வந்து அந்த ஃப்ளோ அண்ட் சரண்டர். எப்படி அந்த டெஸ்பரேஷன கம்மி பண்ணி, கன்சிஸ்டன்சி இந்த ஆக்ஷன்ல நான் சொன்ன மாரி திருப்பி திருப்பி போரிங்கா இருந்தாலும் திருப்பி திருப்பி அது தினம் எப்படி பண்றது? அப்படின்ற மாதிரி. எப்படி நம்ம சரண்டர் பண்றது? எப்படி இன்னும் ஃபெய்த்த டெவலப் பண்றது? இந்த மாதிரியான இந்த சூப்பர் நேச்சுரலா எப்படி நம்ம அத வந்து பிலீவ் பண்ணணும்? அப்படின்றது ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறம் வீக் 7 இன்னும் தினமும் மல்டிபிள் டெக்னிக்ஸ் இப்ப நெறைய மேனிஃபெஸ்டேஷன்ல 369 மெத்தட் இருக்கு. அப்புறம் வந்து 555 மெத்தட் சொல்லுவாங்க. அப்புறம் ஆ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட கோலுக்கான எக்ஸ்ட்ராவான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் வந்து நம்ம என்னென்னலாம் இன்னும் பண்ணலாம். இன்னும் அத எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சோ கடைசியா வீக் 8 வந்து திருப்பி நம்ம எல்லாம் ப லக் ஐ ஐ ஹோப் 99% ஆஃப் பீப்பிளோட கோல் வந்து இப்ப அந்த நான் சொன்ன மாரி அந்த எலிஃபண்ட் சைஸ் இல்லாம ஒரு ப்ராப்பரான ஒரு கோல நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா, இந்த 8 வாரத்துக்குள்ளவே அது நடந்திருக்கணும். அதுதான் வந்து ஆக்சுவலி நான் பார்த்த சக்சஸ்ல நெறைய பேர் அத சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா கடைசி நாளுக்குள்ள நடந்துருச்சு மேடம்ன்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ என்னோட விஷ் யாரெல்லாம் இது என்ரோல் பண்றீங்களோ, டெஃபினட்டா அந்த 8 வீக்ஸ்க்குள்ள அந்த விஷயம் நடந்திருக்கணும். அப்படி இல்லனாலும் யூ மஸ்ட் ஹவ் டேக்கன் அந்த பாசிட்டிவான அவுட்கம்ஸ் வர ஆரம்பிக்கிறதுக்கான வழிகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாரி. ஸோ வீக் 8 வந்து ஃபைனலி வி ஆர் இன்டகிரேட்டிங், எலிவேட்டிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங். எப்படி வந்து நம்ம இது எல்லாத்தையும் சேர்ந்து திருப்பி நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர் இந்த ஆக்ஷன், இந்த ரொட்டீன்ஸ், இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி கன்டின்யூ பண்றது அப்படின்றது தான் 8 வீக்ஸ். ஸோ இதோட நான் வந்து வேற இன்னும் சில போனஸஸும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அது வந்து 8 வீக்ஸோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செஷன் அபவுட் மணி பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சுட்டே இருக்கேன். ஏன்னா மணி இஸ் அன் எனர்ஜி இல்லையா? வெறும் மணிய மட்டும் அட்ராக்ட் பண்றதுக்கு
how you can see money as your friend, how you can visualize money வந்து மணி பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட் கொண்டு வரலாம். இன்கேஸ் உங்களுக்கு மணியோட ஒரு பேட் ரிலேஷன்ஷிப் இருந்தா அதை எப்படி ஹீல் பண்ணி மணிக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஒரு பிரிஞ்ச காதலர்களை சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த மணியோட இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் போயிட்டு திருப்பி ஹவு கேன் யூ பிகம் மோர் ஃப்ரெண்ட்லி வித் மணி. மணியை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பயமோ ஒரு அதிருப்தியோ வரக்கூடாது, ஹாப்பினஸ் வரணும் அந்த மாதிரி. ஸோ லிட்டரலி அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மணி பேட்டர்ன் அண்ட் மேக்கிங் மணி ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வீக்லி டைம் செஷன். இதே மாதிரி நான் உட்கார்ந்து உங்க கூட பேச போறேன், எதுவுமே ரெக்கார்டிங் செஷன்ஸ் கிடையாது. ஸோ ஜென்ரலி இந்த மாதிரி யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் டைரக்ட்லி. அப்புறம் நிறைய பேர் இந்த ஆக்ஷன் எடுக்க முடியாதது வந்து இங்க நம்ம இந்த குரூப்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா இருக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு கமிட் பண்ணாட்டி கூட மத்தவங்களுக்காகவாவது எண்ட் ஆஃப் த டே ஐயோ நான் வந்து இன்னைக்கு சொல்லியே ஆகணும் பழனிக்கிட்ட நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எண்ட் ஆஃப் த டேக்குள்ள நீங்க அந்த ஆக்ஷனை முடிச்சிருவீங்க. ஸோ நீங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க, எதுவுமே உங்களை வந்து தடுத்து நிறுத்தாது அந்த மாதிரி. ஸோ அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஓவராலா உங்களுக்கே தெரியும் மாற்றம்ல நீங்க இவ்வளவு நல்லா இருக்கீங்க. எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான கம்யூனிட்டி, எக்ஸ்ட்ராவா சப்போர்ட் பண்றவங்க அந்த மாதிரி. ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது ஓவராலா உங்களோட எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சியே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க எப்பவுமே ஒரு எலிவேட்டட் எமோஷன்ஸ்ல தான் நீங்க இருப்பீங்க அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ரோக்ராமோட டிசைன். சதீஷ் நீங்க வந்து யூ கேன் ஆட் ஆன் சம்திங் அண்ட் யூ கேன் எக்ஸ்பிளைன். யா தேங்க்யூ பிரியா. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு செஷன்ஸ் வந்து வாரம் வாரம் அட்டன் பண்றோம், ஆனா என் லைஃப்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். ஆனா அதுக்குண்டான ஒர்க் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஒர்க் பண்றதுக்கும் முக்கியமா டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். காசு ரெண்டாவது விஷயம். டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்ரி வீக் ஒரு 8 வீக்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி 8 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒர்க்ல நீங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க இந்த ஒர்க் பண்ண ரெடியா இருந்தா உங்க வாழ்க்கையை வந்து மாற்ற முடியும். உங்களோட வாழ்க்கையை வந்து வளமான வாழ்க்கையை நம்ம மாற்ற முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு நிறைய இடத்துல பர்சனல் டெவலப்மெண்ட் கிளாஸ்லாம் சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன் பர்சனல் டெவலப்மெண்ட் பேஸ் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது உங்க growthல நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு ரிசல்ட்டா வரும். ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டோனி ராபின்ஸ்னு ஒரு கூகுள்ல போட்டு பாருங்க. அவர் வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கர், உலகத்திலேயே பெரிய லைஃப் கோச், பெரிய பெரிய கண்ட்ரியோட பிரசிடென்ட்கெல்லாம் அவர் தான் அட்வைஸ் பண்ணுவாரு. டொனால்ட் ட்ரம்ப், ஈலான் மஸ்க் அந்த மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் மேன்கெல்லாம் அவர் கோச். அவர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட $100 கிடையாது. இருந்தாலும் இருக்கிற காசெல்லாம் புரட்டி போட்டு $100 கலெக்ட் பண்ணி ஜிம் ரான் அப்படின்னு ஒரு மென்டர் கிட்ட போயிட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணி $100 ஸ்பெண்ட் பண்ணி அவர் அட்டன் பண்ணி அங்க வந்து அவர் லைஃப் வந்து சேஞ்ச் ஆச்சு. அங்க சேஞ்ச் ஆகி இன்னைக்கு வந்து அவர் மல்டி பில்லியனர், மோர் தென் ஒரு 100 மில்லியன் பீப்புளுக்கு வந்து உலகத்துல சாப்பாடு போறாரு. அந்த மாதிரி உலகத்துல பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ், பெரிய பெரிய சக்சஸ் பண்ணவங்க எல்லாமே தங்களோட growthல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து மற்றவங்க லைஃப் இம்ப்ரூவ் பண்றாங்க, அவங்களோட லைஃப் இம்ப்ரூவ் பண்றாங்க, அவங்க ஃபேமிலி லைஃப், ஒரு ஜெனரேஷனல் வெல்த் அவங்களால கிரியேட் பண்ண முடியுது. சாதாரணமா ஒரு ஜாபுக்கு போறவங்கனால அவங்களோட ஃபேமிலி மட்டும் தான் சப்போர்ட் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினரா மாறணும், ஒரு பெரிய பெரிய கனவுகளை அச்சீவ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். ஸோ அதுல வந்து இந்த ப்ரோக்ராம் இவங்க சொன்ன அந்த 8 வீக் ப்ரோக்ராம்க்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க ₹1 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ₹1,00,000 இல்ல ₹10,00,000 எடுக்க முடியும் ₹1 இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஸோ இந்த ப்ரோக்ராமோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெரி வெரி சிம்பிள். ஒரு ₹5,000 4,999 8 வீக்ஸ் ப்ரோக்ராம். இந்த முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா, நிறைய பேத்துக்கு நிறைய ஃப்ரீ கொடுத்தோம்னா அதோட வேல்யூ தெரியாது. நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 8 வீக்ஸ் ப்ரோக்ராம். ஒரு வாரம் வருவீங்க, 2வது வாரம் வரமாட்டீங்க. ஏன்னா நான் காசு கட்டலையே, காசு கட்டினா தான் எனக்கு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த கமிட்மெண்ட் இல்லாமல் போயிடும். அதனாலதான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றோம். இந்த ப்ரோக்ராம்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து 100% உங்களுக்கு வந்து லைஃப்ல ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்பீங்க. அதுல இருந்து அந்த ஒவ்வொரு மனிதனுக்கு கிடைக்கிற, எப்படி சண்முக பிரியாக்கு வந்து ஒரு அசரீர் வந்து சொல்லிச்சு இல்லைங்களா, எனக்கு வந்து எங்கிட்ட ஒரு குருவிட்ட இருந்து எனக்கு ஒரு ஞானம் வந்தது. அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் வழியா உங்களுக்கு ஒரு ஞானம் வந்து உங்க வாழ்க்கை மாறக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு வெரி ஃபியூ மெம்பர்ஸ்க்கு வந்து 2,500 கொடுக்கலான் இருக்கோம். 2,499 இந்த 8 வீக்ஸ் ப்ரோக்ராம். இது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. சும்மா இன்னைக்கு காசுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பட்
இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் அச்சீவ் வாட் எவர் திங்ஸ் தட் யூ வாண்ட் இன் லைஃப். எல்லாரும் வளமான வாழ்க்கையை வாழ முடியும். அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய பாக்கியம். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா இந்த 2500 ரூபாய் உங்ககிட்ட வாங்கி அவங்க பெரிய மில்லியனர் ஆக போறது கிடையாது. அவங்களுக்கு இந்த காசும் தேவை கிடையாது. பட் தென் உங்ககிட்ட இந்த கமிட்மெண்ட் இருக்கணும். அதுதான் முக்கியம். கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் ஃபார் த ப்ரோக்ராம். அதுக்காக தான் இந்த காசு கலெக்ட் பண்றோம். இன்கேஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். சாட்ல வந்து எல்லாத்துக்கும் லிங்க் போடுறேன். இந்த லிங்கை கிளிக் அதுக்கு பண்ணிட்டு முன்னாடி ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இந்த ப்ரோக்ராம் பத்தியோ இல்ல பொதுவா இத பத்தியோ கூட உங்களுக்கு டவுட் இருந்தா என்ன பண்ணணும் அந்த மாதிரி. சோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, நம்ம வந்து நம்மளோட லைஃப் மாறணும்ன்ற அந்த இன்டென்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள கொண்டு வந்து அதை நோக்கி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சா அந்த நம்மளோட டிவைன் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மள நோக்கி 100 ஸ்டெப் வரும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். நான் மாறுறதுக்கு ரெடின்ற சிக்னல்ல வந்து நம்ம எங்கேயாவது எது மூலியமா கொடுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. இல்லைன்னா நம்ம வந்து டிவில ஆட் பாக்குற மாதிரி எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் போவோம். நான் அந்த ஃபேஸ்ல இருந்திருக்கேன். நான் எதுவுமே இப்போ நான் உங்களை விட ஏதோ நான் வேற பெரிய லெவல்ல இருக்கிறேன்றலாம் எதுவுமே கிடையாது. லிட்டரலி வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல எல்லாம் நம்ம வந்து என்னதான் இது பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் இருந்து, அதுக்கப்புறமா வந்து எதெல்லாம் ஃப்ரீ கிடைக்குதோ அதெல்லாம் போய் போய் மட்டும் வெறும் அந்த ஃப்ரீயை மட்டும் ட்ரை பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அந்த ஸ்டார்டர் சாப்பிட்ட உடனே நாக்குல சீப்பட்ட உடனே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்னு தோணும்ல, அந்த மாதிரி அப்படியே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 400 இதே மாதிரி தான் நான் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு 4999க்கு தான். அந்த 4999க்கே வெயிட் பண்ணுவேன் எப்பயாவது வந்து அவங்க 2999க்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அவங்களோட பழைய ரெக்கார்டிங் செஷன், ஏன்னா அந்த எனர்ஜில இருக்கணும். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு ரிஃபைன்டான ஒரு டீச்சர்ஸோட படிக்கும் போது அவங்களோட எனர்ஜில நம்ம இருக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்படி அதுக்கப்புறம் 4999 பண்ணி இப்ப நீங்க நான்லாம் என்னோட ஹையஸ்ட் ஒரு கோர்ஸுக்கு நான் பே பண்ண ஹையஸ்ட் இது பாத்தீங்கன்னா 2,49,000 வெறும் ஒரு இதே மாதிரி 12 வீக்ஸ் ப்ரோக்ராம் தான். அது ரொம்ப நிறைய கூட கிடையாது. இது அதுல இருக்கிற இதுல அதோட எசன்ஸ் எல்லாமே என்னோட ப்ரோக்ராம்ஸ்லயுமே எல்லாமே இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு பேர் என்னோட அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. பட் ஐ கேன் ப்ரௌட்லி சே பீப்புள் ஹேவ் அச்சீவ்ட் ரிசல்ட்ஸ். இது நான் சும்மா என்னோட சேல்ஸ் பிச்சோ சதீஷ் சொன்ன மாதிரி இதை என்ன போஸ்டிங் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. பட் இட் ஜெனுவன்லி மேக்ஸ் மீ சோ ஹாப்பி தட் பீப்புள் லிவிங் அ பாசிட்டிவ் லைஃப் அண்ட் ஹாப்பி லைஃப். எந்த ஒரு ஜீரோ இன்கம்ல இருந்தவங்களுக்கு கூட எப்படின்னு தெரியல திடீர்னு ஒரு ஆங்கிள் மூலியமா கூட அவங்களுக்கு வந்து அந்த அபண்டன்ஸ் ஓப்பன் அப் ஆயிருக்கு. பிகாஸ் அவங்க தே டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம லைஃப்க்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் வந்து இது பியூர் சயின்ஸ். இது வந்து ஒரு மேஜிக் கிடையாது. ஸோ நீங்க பண்ண வேண்டியதை கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட பிரெயின் அதுக்கான விஷயங்கள், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கான பீப்புளை வந்து கரெக்டா அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ தென் த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அந்த மாதிரி தான். ஸோ யூ ஹேவ் டு சி வாட் யூ ரியலி ஃபோக்கஸ் ஆன். ஏன்னா இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் இல்ல நெக்ஸ்ட் வீக் நம்ம ஆரம்பிச்சா கூட ஜூலை இப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, ஆடி மாசத்துல வந்து எந்த நல்லதும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கான காரணம் வந்து என்னன்னா, அந்த ஆடியில விதைச்சதுதான் வந்து அதுக்கப்புறமா அந்த ஆடி பெருக்கா வரும். அந்த மாதிரி. சோ இட் இஸ் ரைட் டைம் டு புட் த சீட்ன்னு சொல்றேன் நானு. இந்த டைமிங். அதுக்கான ஒரு பீரியட். மத்த விஷயங்கள் எதுவும் பண்ணாம ஏன் பாஸ்ல போடுவாங்கன்னா, இந்த டைம் அந்த விதை போடும்போது கரெக்டா அது வந்து காத்து அதிகமா இருக்கும். ஜெர்மினேட் ஆகி வரும்ன்ற மாதிரி. ஸோ ஐம் லிட்டரலி விஷிங் தட் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழா இங்கிலீஷான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. தமிழ் தான். ஏன்னா இது வந்து மாற்றம் கம்யூனிட்டிக்கு நான் பண்றதால நான் இங்கிலீஷ்லயும் இருக்கு இதே சேம் ப்ரோக்ராம். பட் இந்த குரூப்புக்கு வந்து நான் தமிழ்ல தான் பண்ண போறேன். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். உங்களுக்கு எங்கேயாவது ஸ்விட்ச் பண்ணணும்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடா, எனி லாங்குவேஜ் ஐ கேன் ஹெல்ப். அதனால அது ப்ராப்ளம் கிடையாது. பட் ப்ரெடாமினன்ட்லி இட் இஸ் ஃபார் தமிழ் ஆடியன்ஸ்னால தமிழ்ல தான் இருக்கும் ஃபுல்லா கண்டென்ட் எல்லாமே. மெடிடேஷன் கைடன்ஸ் எல்லாமே நான் தமிழ்ல தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போறேன். ஓகே. நோ மோர். இத பத்தி நாங்க சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கதவை தட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். கதவை தட்டி எங்களுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அது எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்க இஷ்டம். வி ஹவ் டன் அவர் பெஸ்ட். சண்முக பிரியா அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த மாற்றம் லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒவ்வொரு சிங்கிள் செஷன்லயும் அவங்களோட 100% இல்லை 200% பெஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டெடிகேஷன் அண்ட் அந்த கமிட்மெண்ட் வந்து நான் எந்த கோச்சையும் பார்த்ததில்லை. ஃபார் தட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ பிரியா. வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். நான் வந்து அந்த லிங்கை வந்து இங்க போடுறேன். இன்கேஸ் எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் காப்பி திஸ் லிங்க் அண்ட் கோ ஃபார் பேமெண்ட்.
வெரி ஃபியூ சீட்ஸ்க்கு வந்து வி கிவ் திஸ் ஆஃபர் 2499 ஆஃபர் கொடுக்குறோம். யூ ஆமா. கேன் டேக் இட். நம்மளும் வந்து வி டோன்ட் வாண்ட் லைக் 50, 100 பீப்பிள் அந்த மாரி இல்ல. அப்படி இருந்தா நம்ம வந்து ஹானஸ்ட்லி சோசியல் மீடியாலயே ஆட்ஸ் ரன் பண்ணி வி குட் ஹவ் brought லாட் ஆஃப் பீப்பிள். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு க்ளோஸ் குரூப்ல ரியல் ரிசல்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாரி. இல்லன்னா இப்ப இந்த இதே மாரி செஷன வந்து 10 போட்டு கூட வி கேன் ஜஸ்ட் செல் இட் அஸ் எ ப்ரோகிராம். பட் அது நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணி எனி முகம் தெரியாதவங்களுக்கு குடுக்கறது வந்து ஒரு அது டிபிக்கல் மார்க்கெட்டிங் அண்ட் கமர்ஷியலா வந்துரும். அதுவும் பண்ண தெரியும் நமக்கு. பட் ஐ தாட் திஸ் மிட் ஆஃப் திஸ் இயர் ஐ ரியலி வாண்டட் டு டூ சம்திங் விச் இஸ் ரியலி ரிசல்ட் கிவிங், ரியலி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ். எப்படின்னா இவங்க எல்லாருமே நாளைக்கு வந்து ஆமாங்க நான் இத பண்ணேன். எனக்கு நிஜமாவே இந்த விஷயம் மாறுச்சு. அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கமோட வரணும் அப்படின்றது தான் என்னோட விஷயம் இருந்தது. அதோட ரீசன் தான் இந்த இது பண்ணது. ஓகே. சிந்து வந்து இந்த ரெக்கார்டட் செஷன் கேக்குறாங்க. மேபி அந்த லிங்க் பாசிபிள் இருந்ததுன்னா இந்த சாட்ல போட முடியுமா சதீஷ்? மீன்வைல் நான் Yeah. லாஸ்ட் ஸ்லைடு கவர் பண்ணிட்டுமா? டைம் இருக்குமா? 5 மினிட்ஸ் Yeah. இருக்கு. 9:53 ஆயிடுச்சு. வி கேன் செக். ஆல்ரெடி பீப்புள் ஆர் லீவிங். நிறைய பேர் நாளைக்கு வந்து ஓகே. நியூ வீக்குங்கிறதுனால மண்டே பிகினிங்கா இருக்கும். நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். ஆமா. அதை பத்தி யோசிக்கணும். ம். நிறைய எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தது இப்ப நாளைக்கு காலையில பசங்களுக்கு ஸ்கூலு, மெடிட் யூனிஃபார்ம் அயர்ன் ம். பண்ணி வைக்கணும். எங்களுக்கு இந்த மாதிரி நெதர்லாண்ட்ஸ்ல சின்ன சம்மர் பிரேக். சோ ஐ சின்ன சில்டு. ஸ்கூல் ஆமா. பிரச்சனை இல்ல எனக்கு. ஆமா. இஸ் இட் ஆமா. பாசிபிள் டு see her ரெக்கார்ட் செஷன்? எஸ் இட்ஸ் பாசிபிள்ங்க. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், லிங்க்ஸ் கொடுக்குறேன். டோன்ட் வரி. மேபி அந்த விஷன் போர்ட் செஷன் கூட இட்ஸ் a very good thing to share with people. அது Yeah. இந்த இயரோட பிகினிங்ல பண்ணது கூட. சிந்து என்கிட்ட மேபி அது இந்த எல்லாம் உங்களுக்கு போனஸா கூட இருக்கும். பிகாஸ் people who joins definitely those sessions will be a good bonus. அது வந்து you can do an additional learning also. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, சிந்து எனக்கு ஆல்ரெடி மாற்றம் குரூப்ல 2-3 பேர் இருக்காங்க சிந்துன்ட்டு. எனக்கு எந்த சிந்துன்னு தெரியல. எனக்கு மட்டும் மெசேஜ் கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு அதோட ஆக்சஸ் எல்லாம் தரேன். சரிங்களா? தேங்க்ஸ். என்னோட நம்பர் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் ரைட். வேற யாருக்கும் ஏதாவது சொல்லுங்க. question இருக்கா? இந்த மேபி related to the session or anything from the past. அப்படின்னா மேபி அந்த லாஸ்ட் 5 minutes we use it and then we wrap it up. யா ஓகே பிரியா. ப்ளீஸ். சங்கர் சார் அதை சொல்றாரு. சொல்லுங்க சார். It was very good session. Thank you sir. You always appreciate. And I think it's life changing for if you are really taking up and then fully implementing it. No, it will be good. And I want to transfer a couple of people. I'll talk to Satish on this later on. Sure sir. Yeah, thank you sir. Thanks for your trust and the constant நீங்க எப்பவுமே you will cheer up that I'm very happy that you're joining all my session. Very grateful sir. Thank you so much. தேங்க்யூ சங்கர் சார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ப்ரோக்ராம் வென் டஸ் இட் ஸ்டார்ட்னு கேக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து என்னோட பிளான் வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல இருந்து பிகின் பண்ணலாம் அப்படின்னுட்டு. பட் மேபி இஃப் யூ ஸ்டில் வாண்டட் டு லைக் சங்கர் சார் மாதிரி இன்னும் நிறைய பேர் கிட்ட சொல்லணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு பிளான். கம்மிங் 18th I was thinking or 25th. That's the good thing. So weekly once 1 hour live session. அதுக்கப்புறம் டெஃபினட்டா யூ வில் ஹேவ் ஸ்மால் ஒர்க் டு பி டன். அது வந்து நீங்க எப்ப டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி பண்ணலாம். பெர் டே நீங்க மேக்ஸிமம் ஒரு 5-10 மினிட்ஸ் கொடுத்தா போதும் அந்த டெய்லி ப்ராக்டிசஸ்க்கு. அதுக்கு மேல பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் லைவ் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ தட் நீங்க டைரக்டா இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்படி இன்கேஸ் அந்த வாரம் உங்களுக்கு பிஸியா இருக்கு, வர முடியலன்னா கூட அந்த ரெக்கார்டிங் செஷனும் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அந்த வீக்ல உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த ரெக்கார்டிங் செஷனை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கூட நீங்க லைவ்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதோட செட்டப். சூப்பர். பழனி சார் ஏதாவது கேட்கணுங்களா? அன்மியூட் பண்ணிருக்கீங்க. கேட்கல சார். சாரி. கேட்கல. தேங்க்யூ ராமகிருஷ்ணன் சார். தேங்க்யூ. ஐயோ தேங்க்யூ ராமகிருஷ்ணன். This ஆமா, ஏதாவது session question should be இருந்தா on போடுங்க. weekdays or weekends? வீக்கெண்ட்ஸ் தான் சார் பிளான். ஏன்னா ஐம் இன்டு ஆல்சோ 9 to 5 கார்ப்பரேட் ஜாப். ஸோ வீக் டேஸ் வந்து எனக்குமே டிஃபிகல்ட். அண்ட் நம்ம டைம் ஜோன் டிஃபரன்ஸ் வேற இருக்கு இல்லையா? இந்தியாவுக்கும் நெதர்லாண்ட்ஸ்க்கும் now 3.5 hours டிஃபரன்ஸ். ஸோ வீக்கெண்ட்ஸ் ஆர் த மோஸ்ட் கன்வீனியன்ட் ஒன். பட் சாட்டர்டேவா சண்டேவான்றது இட் டு பி டிசைடட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள் ஜாயினிங். எது வந்து மெஜாரிட்டியா சூஸ் பண்றாங்களோ அதுல வந்து அதுக்குள்ள ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும் சாட்டர்டே சண்டேக்குள்ள. பட் வீக்கெண்ட்ஸ் தான் டெஃபினட்டா.
தேங்க்யூ. ஓகே. பிரியா ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? ஏதோ கவர் பண்ணணும்னு சொன்னீங்களே. அந்த லாஸ்ட் ஸ்லைடா? இப்ப ஐ திங்க் நம்ம ஒரு மாரி செஷனோட க்ளோஷருக்கு வந்துட்டோம். திருப்பி ஓகே. கன்டென்ட்குள்ள போன மாரி யோசிக்கிறேன். ஏன்னா நீங்களும் டைம் ஆயிடுச்சு சொல்றீங்கல்ல. ஓகே. எனக்கு கன்டென்ட் பத்தி பிரச்சனை இல்ல. நான் இன்னும் 1 ஹவர் கூட பேசிட்டு இருப்பேன். பட் சொன்ன மாரி உங்களோட ஸ்கூல் கமிட்மெண்ட் அது எல்லாமே இருக்கிறது. எனக்கு ஓகே. ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. யூஸ் த டைம். அதர்வைஸ் வி ஆர் குட் டு க்ளோஸ். தேங்க் யூ எவ்ரிஒன். நிறைய பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவா, ஆக்டிவா இன்டராக்ட் பண்ணியிருந்தாங்க. கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ தட் இட்செல்ஃப் ஷோஸ் தட் யூ ஆர் சீரியஸ் அபவுட் யுவர் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் சொன்ன அந்த ரீகேப் மாதிரி அந்த இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்திய மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பவுமே இது 3 அலைன்மென்ட்ல இருக்கா பாருங்க. என்னைக்காவது உங்களுக்கு அது அலைன்மென்ட்ல இல்லன்னா, ஓகே வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ ஃப்ரம் விஷிங் ஃபார் மோர். என் லைஃப்ல இன்னும் நிறைய வேணும்னு நான் நினைக்கிறதுக்கு எது என்ன தடுக்குதுன்னு கேட்டு பாருங்க. அப்புறம் அதுக்கான நாலேஜ் என்கிட்ட இருக்கான்னு பாருங்க. இன்னில இருந்து அதுக்கான நாலேஜ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சா கூட டெய்லி 15 மினிட்ஸ் உங்களோட கோல்க்கு டுவர்ட்ஸ் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா கூட டெஃபினட்டா வெதர் நீங்க இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்றீங்க பண்ணல அதெல்லாம் செப்பரேட். பட் எண்ட் ஆஃப் 90 days யூ வில் பி இன் அ வெரி பெட்டர் பொசிஷன். டெய்லி ஜஸ்ட் 15 மினிட்ஸ் உங்களோட என்ன கோல் வேணா இருக்கட்டும், ஹெல்த்தோ, ரிலேஷன்ஷிப்போ, மணியோ, கெரியர் எது வேணா இருக்கலாம், ஒரு நியூ ஜாப் எதுனாலும். ஸோ டெய்லி 15 மினிட்ஸ் அந்த கோலை நோக்கி ஒர்க் பண்ணுங்க. அந்த ஆக்ஷனே உங்களை வந்து டெஃபினட்டா உங்களோட கோல் அட்டைன் பண்ணும். ஸோ விஷிங் எவ்ரிபடி வெரி சக்சஸ்ஃபுல் கோல் அட்டைன்மெண்ட் இன் 2026. ஸோ பிளெஸிங்ஸ் அண்ட் லாட் ஆஃப் டிவைன் கைடன்ஸ் இருக்கட்டும். எல்லாம் அந்த ஒரு நல்ல விஷயமா எல்லாருக்கும் அந்த கோல்ஸ் எல்லாம் அமையட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட க்ளோசிங் டாக். சதீஷ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் ஜாயினிங் இன். யா, டீப்லி Thank you. கிரேட்ஃபுல். டீப்லி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் பிரியா. எல்லோருக்கும் மாற்றம் நண்பர்களுக்கும் நன்றி. எப்போ ஆரம்பிச்சது வந்து வாழ்க வளமுடன் ஆரம்பிச்சோம். அகெயின் வில் க்ளோஸ் இட் வித் வாழ்க வளமுடன். வளமான வாழ்க்கை எல்லாத்துக்கும் பாசிபிள். ஜஸ்ட் பி வித் அஸ், ஒர்க் வித் அஸ், ஸ்டே வித் அஸ் கன்சிஸ்டன்ட்லி. டெய்லி மெடிடேஷன் அட்டன் பண்ணுங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணுங்க. அண்ட் என்கரேஜ் அதர்ஸ். இந்த சொசைட்டியில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளால எவ்வளோ லைஃப்ஸ் டச் பண்ண முடியுமோ வில் கீப் டச்சிங், வில் கீப் புட்டிங் அவர் ஃபீட் ஃபார்வர்ட். ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சு முன்னாடி போவோம். நன்றி நன்றி நன்றி, கோடான கோடு நன்றிகள். வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ. டேக் கேர். See you. Bye. Thank you everyone. Thank you. Bye bye. Good night. Bye. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. Thank you.